அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழெங்கே சங்கை முழங்கு. அன்னை தமிழுக்கு முதற்கான வணக்கங்கள். போட்டித் தேர்வு மாணவர்கள் உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த லைவ் செஷனில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வரக்கூடிய ஜூன் 23 குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆக போகுது. அதனால் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6. ஸோ அந்த ப்ரிம்ஸ் எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் பண்ணி அடுத்த கட்ட நகரவான மெயின்ஸுக்கு வந்து போக போகிறோம். இந்த ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ் இந்த இரண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வித்தின் ஒரு 9 to 10 monthsக்குள்ளே இந்த ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க போகிறோம். அதற்கான ஒரு சூப்பரான ஒரு பேஜ் தான் இந்த அறவாளை அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு 130+ கிளாஸஸ். ஓகே, உங்களுக்கு மென்டார் செஷன், கைடன்ஸ் கிளாஸு, ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும், கைடன்ஸ் கிளாஸ் இருக்கும், 1-to-1 ஃபீட்பேக் இருக்கும், மென்டரிங் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஆல் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ தமிழ்நாட்டிலே டாப்பஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படின்னா அது குரூப் 1 தான். இந்த குரூப் 1 அப்படி என்ன தான் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெபுட்டி கலெக்டர்பாங்க, டிசி டெபுட்டி கலெக்டர். ரெண்டாவது டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பிம்பாங்க. மூணாவது ஏசிஎன் கமர்ஷியல் டேக்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, ரூரல் டெவலப்மெண்ட் ஏடிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎஃப்ஓம்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகே, கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார், துணை பதிவாளர். இந்த மாதிரி போஸ்டிங் ஃபுல்லாகவே இந்த குரூப் 1 இருக்கு. ஓகே, ஸோ ரிசன் ஒரு டிசி, ஒரு டிஎஸ்சி, ஒரு டிஎஸ்பி, அகைன் ஏடி பஞ்சாயத்து, ஏசிஎன் கமர்ஷியல் டேக்ஸு, அகைன் வந்து டிஆர் இன் கோஆபரேட்டிவ், டிஇஓ, டிஎஃப்ஓ, இந்த மாதிரி போஸ்ட் ஃபுல்லாகவே இந்த குரூப் 1 வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த ஆண்டிற்கான இந்த நம்முடைய டிஎன்பிசி ஆனுவல் பிளானில் 2026 ஆண்டிற்கான முதல் கால்பறை வந்து உங்களுக்கு வந்து குரூப் 1 தான் வருது. அது ஜூன் 23 வருது. செப்டம்பர் 6 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸாமு. ஸோ இந்த வித்தின் ஒரு 7 to 8 months, இது பிப்ரவரி செப்டம்பர் எக்ஸாமு. இந்த 7 to 8 months கேப் இருக்குது. இந்த கேப்பு ப்ரிம்ஸ் படிப்பதற்கு போதுமான கால அளவு. ஓகே, நிகழ்காலத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ எதிர்காலம் அவனை வரவேற்குமாங்க. உண்மைதான். இந்த ஒரு 7 to 8 months நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்டோட இந்த சிலபஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ப்ரிம்ஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலே குரூப் 4 தான் ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கடுத்து குரூப் 2 இருக்கும். பட் குரூப் 1 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா லோ காம்படிஷன். ஓகே, வேக்கன்சி கம்மியாக இருக்கும். நான் இல்லை அரௌண்ட் ஒரு 90, 100 அந்த மாதிரி இருக்கும். பட் இருந்த போதிலும் லோயஸ்ட் காம்படிஷன். கொஞ்சம் குவாலிட்டியாக படித்தா ஈஸியாக நம்மளால் வந்து கிராக் பண்ண முடியும். இது தர 3 stages. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிம்ஸ், அகெயின் மெயின்ஸ், தென் இன்டர்வியூ. இந்த மாதிரி 3 stages இருக்குது. ஸோ ப்ரிம்ஸ் பொறுத்தவரை 200 question, 300 மார்க்கு, 3 hours. தட் இஸ் நோ நெகட்டிவ். இது ப்ரிம்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிம்ஸ் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து 1:20. ப்ரிம்ஸ் டு மெயின்ஸ் பொறுத்தவரை 1:20 என்ற ரெசியூவில் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிம்ஸ் பாஸ் பண்ணி நீங்கள் மெயின்ஸ் போகிறீங்கன்னா மெயின்ஸில் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஒரு 3 ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். மொத்தம் 4 பேப்பர். அந்த 3 ஜிஎஸ் பேப்பரில் 750 மார்க்ஸ் உண்டு. ஒரு பேப்பருக்கு வந்து 250 மார்க்ஸ். அப்போ இன்ட்டு 3 750 மார்க்ஸ் இருக்கும். இந்த 750 மார்க்ஸில் மினிமம் ஒரு 550 போட்டாலே நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, 750ல் 550 போட்டாலே வந்து நல்ல ஒரு சேஃப்டியான ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் இன்டர்வியூ ஒரு 100 மார்க் இருக்குது. டோட்டலாக 850க்கு லாஸ்ட் குரூப் 1 ஸ்டேட் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 623, 627 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ரொம்ப அதிகமாக இல்லை. 627, 623 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ ப்ரிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ. ப்ரிம்ஸ் பொறுத்தவரை ஒன்லி ஃபார் எலிஜிபிள் ஃபார் டு ரைட் த மெயின் எக்ஸாமினேஷன். மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி 100 question, 40% எடுத்தால் கிராக். ஓகே, பட் 3 பேப்பர் ஜிஎஸ் இருக்குது. அந்த 3 பேப்பரில் நம்ம என்ன ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு தான் 1:2 இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து
அகைன் நெக்ஸ்ட் லெவலான கவுன்சிலிங்கில் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்முடைய ஸ்கோரு ரிசர்வேஷன் இதன் அடிப்படையில் நம்ம வந்து போஸ்டிங்கை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் டேப்பில் 2022, 24, 25 ஒரு 3 குரூப் 1 நடந்திருக்கு. இந்த 3 குரூப் 1 சேர்த்து டேப்பில் 20+ மாணவர்கள் வந்து குரூப் 1ல் வெற்றி பெற்று இப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் சர்வீஸில் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த வெற்றியாளுடைய வரிசையில் நீங்களும் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிட்டு நம்ம இன்றைய கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். ஸோ லிசன். ஸோ அறவாளி. ஓகே, அறவாளி, அரண் அப்படின்னு தெரியும். ஸோ ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஓவியம் இல்லை உயிர்க்கும்பாங்க. ஓகே, ஈதல் அப்படின்னா பிறருக்கு கொடுத்தல் வேண்டும், அதன் மூலம் உங்களுக்கு பேரும் புகழ் கிடைத்தல் வேண்டும். அந்த பேரு புகழ் தான் இந்த உலகத்தில் இந்த உயிர் வாழ்வதற்கான விலை அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரண், ஈதல், அந்த எத்திக்ஸ், அதை வந்து நம்ம வந்து இது வந்து பேராக வச்சுருக்கோம், அரண் வாலி. ஓகே, ஸோ இது வந்து டேப் படிப்பகம். இது வந்து ஆன்லைன் கிளாஸு. இதில் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 70% அப்படிங்கிறது ரெக்கார்டும், 30% அப்படிங்கிறது லைவாகவும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, டெய்லி உங்களுக்கு வீக்லி 5 to 6 கிளாஸஸ் இருக்கும். மினிமம் 2 to 3 hours உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ டேப்னுடைய வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸை வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, சரி, ரைட். ஓகே, ஸோ நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அட்மிஷன் கோயிங் ஆன், அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. நிறைய மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இதில் அட்மிஷன் போடுறாங்க. பட் இந்த பேஜில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது ஒரு பிசிஎம் பேஜ், ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான பேஜ். ப்ரிம்ஸும் கிளாஸ் எடுப்பாங்க, மெயின்ஸுக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமன் சப்ஜெக்ட் ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸில் எந்த சப்ஜெக்ட் வந்து காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 months எடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒன்லி ஃபார் ப்ரிம்ஸ் மட்டும் என்ன இருக்கோ அதை எடுப்பாங்க. அது ப்ரிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிமைனிங் இருக்கக்கூடிய தமிழ், ரிமைனிங் இருக்கக்கூடிய சோசியல் இஷ்யூஸு, எத்திக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, இந்த மாதிரி சாப்டர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு கைடன்ஸ் அண்டு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ மோர்வர்ஸ் ப்ரிம்ஸ்குள்ளே ப்ரிம்ஸையும் மெயின்ஸ்குள்ளே மெயின்ஸையும் உங்களுக்கு வந்து 100% வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கீழே நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் அறவாளி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனுடைய கோஆர்டினேட்டர் அண்டு எங்கள் ஸ்டாஃபு உங்களை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணி இந்த பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ன ஃபார்மாலிட்டிஸோ உங்களுக்கு சொல்லி வந்து உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. ஓகே, நம்பர்ஸ் பாருங்கள், 9342326500, 7695856500, 9500384300, 6382809713, 86680294222. ஓகே, ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது. 5 நம்பர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் அறவாளி அப்படி டெக்ஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் இந்த பேஜில் ஈஸியாக யூ கேன் ஜாயின். ஓகே, இது லோயஸ்ட் ஃபீஸ் தான். நான் ஃபீஸை பற்றி நான் உங்களுக்கு பின்ன சொல்கிறேன். ஓகே, ஸோ லிசன். அப்போ குரூப் 1 அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த பதவி. ஓகே, டாப்பஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி போஸ்ட் தான் இந்த போஸ்ட்டில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் யூபிஎஸ் தான் படிக்க மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட உள்ளதெல்லாம் உயர் உள்ளது, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துவாங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எப்பொழுதுமே சுப்பி ஹை உயர்வாக இருக்கணும். அந்த உயர்வை கைகூட விட்டாலும் அந்த நினைப்பை காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. அந்த பர்பஸ்க்காண்டி தான் ஸோ தமிழகத்துடைய போட்டி பெருமானவர்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து உயர வச்சுக்கிட்டு இந்த அறவாளி இந்த பேஜை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம ஜூனுக்குள்ளே ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ குரூப் 1 நல்லா பண்ணிடலாம். அதுக்கடுத்து குரூப் 2 இருக்குது. ஓகே, குரூப் 2 இருக்குது. அடுத்து குரூப் 4 இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்களா, 2 4 நீங்கள் எழுதி அது என்ன பண்ணிக்கலாம், சைடில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த குரூப் 1 படிக்கிறதுனால ஜிஎஸ்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய போட்டு மாணவர்கள் தமிழ் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, ஜிஎஸ் அப்படியே லைட்டாக வந்து நுனிப்புள் மேஞ்ச மாதிரி மேஞ்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜிஎஸ்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஸ்ட்ராங்காக ஒரு குவாலிட்டியாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த அறவாளி பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அறவாளி பேஜினுடைய அந்த கோர்ஸ் பிளானர் பார்க்கலாமா?
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்துமாங்க. ஓகே, ஒரு பிரிவில் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியானது அது உங்களுக்கு வரும் 7 பிறப்புகள் சென்று உதவக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்கள் வந்து லைக் வந்து ஒரு எக்ஸாம் படிச்சுருந்தீங்களேன், இப்போ நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்கன்னா இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 எழுதிக்கலாம். அது மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எழுதிக்கலாம். அது மாதிரி யூபிஎஸ்சி நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம். ஓகே, பட் பேட்டர்ன் தான் என்ன பண்ண இருக்கும், பட் படிப்புலாம் ஒன்று தான், கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட் தான், பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் தான், அங்கே எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. பட் கேள்வி கேட்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அந்த தரம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த போர்டு அண்டு எக்ஸாமினேஷன், அதை பொறுத்து இருக்கு. சரியா? ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ் கிளாஸ் டியூரேஷன் 9 to 12 months. ஓகே, 9 to 12 months அப்படி கொடுத்துருக்காங்க. ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ், ப்ரிம்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, மெயின்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய செஷன் வந்து ப்ரிம்ஸ், நான் ஒரு 1 hour உங்கள்கிட்ட பேசுவேன். ஒன்ஸ் நான் ஒரு 1 hour பேசி முடிச்ச பிறகு அகைன் மெயின்ஸ் பற்றி, மெயின்ஸில் வந்து எத்தனை பேப்பர் இருக்குது, பேப்பருடைய சிலபஸ் என்ன, டாபிக் என்ன, அதுக்கு வேர் டு ஸ்டடி என்ன, அதுக்கு வந்து நோட் மேக்கிங் எப்படி பண்ணுறது, எப்படி ஆன்சர் ரைட்டிங் எழுதுறது, பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, பெண்ணை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஆன்சர் ரைட்டிங் எப்படி வந்து நம்ம வந்து எழுதி பார்க்குறது, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை சப்ஜெக்ட் தொடர்பாக எப்படி லிங்க் பண்ணி படிக்கிறது. ஓகே, இது தொடர்பாக வந்து நம்முடைய மெயின்ஸுடைய எக்ஸ்பர்ட்டு மிஸ்டர் ஆடியோநாயக் சார் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. என்னுடைய செஷன் மணி 11-10 அப்படின்னா ஒரு 12 o'clock சார் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, சரி பாருங்கள், இது ஒரு 130+ கிளாஸஸ், 130+ கிளாஸஸ். ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு கிடையாது, ஒன்லி ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் தான். ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் கொஞ்சம் குவாலிட்டியாக படித்தா போதும், சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், பொறுத்துக, சரியான வச்சை தேர்ந்தெடுத்தலுக, தவறான வச்சை தேர்ந்தெடுத்தலுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், லாங்காக இருக்கும், ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா சப்ஜெக்டை நம்ம வந்து 360 டிகிரி கோணத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிட் பண்ணி படிக்கணும், கான்செப்டோடு படிக்கணும், மக்கப் பண்ணக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே அப்படிங்கிறத கேள்வி கேட்டு படித்தா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டயத்தை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லிசன். ஸோ பிலிம்ஸ் பொறுத்தவரை டேஸ் சீட்டு 40, ஒரு 40 டேஸ் கொடுக்குறாங்க, 40 டேஸ் சீட்டு கொடுக்குறாங்க அஸ் பர் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஓகே, குரூப் 1 பிலிம்ஸ் பொறுத்தவரை நமக்கு எது ஸ்கோரிங் சப்ஜெக்டோ அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்டில் வந்து 40 டேஸ் சீட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து கொஸ்டின் பேங்க் ஒரு 3000 கொஸ்டின். ஓகே, ஸோ ஜிஎஸ்க்கு நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்குது, அந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது ஸ்பாட் டெஸ்ட், இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கூகுள் ஃபார்மில் ஒரு ஸ்பாட் டெஸ்ட்னு உங்களுக்கு வந்து டெய்லி வைப்பாங்க. ஸ்பாட் டெஸ்ட்டு, ஸ்பாட் கிளாஸ் ரூமு, எமினன்ட் ஃபேக்கல்டிஸ். ஸோ போட்டித் தேர்வுகளில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு இந்த அறவாளி பேஜ் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 7 பிரிண்டட் புக்ஸ். ஓகே, ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ண, இதெல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு 7 பிரிண்டட் புக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது பிரிண்ட்ஸ்க்கான ஃபோக்கஸ்ட். ஓகே, அப்போ பிரிண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 டேஸ் இருக்குது, ஒரு 3000 கொஸ்டின் பேங்க் கொடுக்குறாங்க. அகெயின் ஸ்பாட் டெஸ்ட்டு, டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, எமினன்ட் ஃபேக்கல்டிஸ், தென் 7 பிரிண்டட் புக்ஸ், 7 பிரிண்டட் புக்ஸ். இது ஒன்லி ஃபார் பிரிண்ட்ஸ். ஸோ மெயின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் ஃபஸ்ட் வந்து ஒரிஜினல் டிஎன்பிசி மாடல் புக்லெட் ஃபார் எவ்ரி டெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்படி ஏதாச்சும் டெஸ்ட் நீங்கள் எழுத மாதிரி இருந்தால் உங்களுக்கு டிஎன்பிசியுடைய ஒரிஜினல் புக்லெட் எப்படி இருக்கோ அந்த புக்லெட் கொடுத்தா நீங்கள் வந்து அதில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. அது காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் கவரேஜ். ஓகே, மெயின் சிலபஸ் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அது கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் 1-to-1 மென்டாரிங் செஷன். ஓகே, 1-to-1 மென்டாரிங் செஷன் பொறுத்தவரை நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் எழுதி முடித்த உடனே எங்களுடைய மென்டார் உங்களை பக்கத்தில் உங்களை வந்து த்ரூ ஜூம்லேயோ இல்லை ஃபோன்லேயோ உங்களை கால் பண்ணி 1-to-1 பேசுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டை ஆட் பண்ணுங்கள், ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றுங்க, ஓகே, நிறைய பிக்சர் ஆட் பண்ணுங்கள், நிறைய கிராப் போடுங்க, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுங்கள், கோர்ஸ் ஆட் பண்ணுங்கள், இன்ட்ரோடக்ஷன் இப்படி தான் இருக்கணும், கன்க்ளூசிவ் இப்படி தான் இருக்கும், ஹெட்டிங், சப் ஹெட்டிங். ஸோ இதை பற்றி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்க, 1-to-1 வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஓகே, அகைன் ஆஃப்டர்நூன் டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு எக்ஸ்பிளனேஷன் செஷன் கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், அந்த ஆன்சர் ரைட்டிங் பற்றி ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு இருக்கும். இது டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அது ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஓகே, மெயின்ஸுக்கு நம்மக்கிட்ட புக் இருக்குது, அதை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் கைடன்ஸ் கிளாஸ் வித் குரூப் 1 அச்சீவர்ஸ். ஸோ டேப்பில் மோர் தென் 20+ குரூப் 1 அச்சீவர்ஸ் இருக்காங்க. அந்த அச்சீவர்ஸ் உங்களுக்கு வந்து 2 weeks ஒன்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. உங்களுடைய டவுட்டுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும், ஒவ்வொரு டாப்பிக்கையும், ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், டூ ஆர் டூ நாட், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலில் வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். லாஸ்ட் ஒன், பெட்டர் எவாலுவேஷன் அண்ட் கைடன்ஸ். சூப்பராக வந்து பேப்பரை திருத்துவாங்க, ஒரிஜினலாக திருத்துவாங்க. அகைன் மாதிரி வந்து கைடன்ஸும் வந்து குவாலிட்டியாக கொடுப்பாங்க. ஓகே, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, எப்படி வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அந்த எடிட்டோரியல் பேஜில் வந்து எப்படி வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து டாப் பண்ணுறது, நோட் எப்படி மேக் பண்ணுறது, ஓகே, அது மாதிரி வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது, அதை வந்து 10 மார்க்கு 50 மார்க் வந்து எப்படி சுருக்கி விரிச்சு எழுதுறதுன்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். இது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான கிளாஸ். இது ஒரு ஆன்லைன் பேஜ். ஸோ பாருங்க, ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இதில் ப்ரிலிம்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் மெயின்ஸ் நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம். ஓகே, 150+ கிளாஸஸ், 150+ கிளாஸஸ், 450+ ஹவர்ஸ், 10+ டெஸ்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, 150+ கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ். ஓகே, ஜிஎஸ் பொறுத்தவரை ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, இந்தியன் ஜியாகிரபி இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்குது. அதே வந்து இந்தியன் பாலிட்டி இருக்குது, இந்தியன் எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். ஓகே, யூனிட் 6 அந்த சாப்டர் இருக்குது. ஸோ மேக்ஸ் அண்டு ரீசனிங் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸ் அப்படி மினிமம் ஒரு 3 hours இருக்கும். 150 × 3 உங்களுக்கு 450 hours, 10+ டெஸ்ட். ஓகே, 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. ஓகே, ஏற்கனவே 3000 கொஸ்டின் பேங்க் கொடுக்குறாங்க, அதுபோக 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சரி பாருங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன் டுடே வந்து February 16. இன்னைக்கு தான் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் கைடன்ஸ் கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் டு லைவ் கொடுத்துருக்குறோம். ஸோ டேட் வந்து 16. அது மாதிரி அட்மிஷன் க்ளோசிங் டேட் இந்த மந்த் லாஸ்ட் 28. ஓகே, ஸோ பேஜ் நேம் வந்து அறவாளி, பேஜ் நேம் வந்து அறவாளி. ஸோ மார்னிங் 10 to 1 or 1:30 அப்படிங்கிறது கிளாஸு. எவ்ரிடே 1 செஷன், வீக்லி 5 to 6 செஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு செஷன் இருக்கும், அது திங்கள் டு வெள்ளியாக இருக்கலாம், திங்கள் டு சனியாக இருக்கலாம். 5 or 6 செஷன் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ டூரேஷன் பொறுத்தவரை 9 to 12 months. ஓகே, 9 முதல் 12 மாதங்கள் அப்படிங்கிறது இதுக்கான கால அளவு அப்படி தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் கிளாஸ் டேப் ஆப்பில் க்ளோஸ்ட் டேட் வந்து February 28, 2027 டென்டேட்டிவ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிளாஸ் எல்லாமே 1 year உங்களுக்கு வந்து ஆப்பில் இருக்கும், அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி 2.5 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸு. புக்கு பாருங்கள், உங்களுக்கு புக்கு வந்து என்ன மாதிரி புக் கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸ் 1, ரீசனிங் 1, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 6, ஜிஎஸ் கொஸ்டின் பேங்கு, ஹேண்ட் புக். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஹேண்ட் புக் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அசைன்மெண்ட்டு, செமினாரு, இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும், அது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் ஹேண்டில் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி. ஓகே, போட்டித் தேர்வில் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வகுப்புகள் எடுத்து தரப்படுகிறது. ஸோ டைம் டேபிள் வீக்லி அனௌன்ஸ்டு, ஒவ்வொரு வாரமும் சனி ஆர் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஒரு வாரத்துக்கான கிளாஸஸ் என்ன ஃபேக்கல்ட்டி, என்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக்கு, எந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கிளாஸஸ் கண்டக்டட் த்ரூ ஜூம், கூகுள் மீட், டேப் ஆன்லைன் சாஃப்ட்வேர், டேப் ஆப் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபீஸ் பாருங்க, ஃபீஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை 18,000 ரூபா அப்படிங்கிறது ஃபீஸு நியூ ஸ்டூடெண்ட்டு. பட் வித் மெட்டீரியல்ஸ் அவங்க புக்கு கொடுத்துருவாங்க. அப் டு 28 February ஒன்லி. ஓகே, இந்த மாதம் 28க்குள்ளே ஜாயின் பண்ணால் 18,000 ஃபீஸ். சப்போஸ் 28 ஜாயின் பண்ணாமல் நம்ம வந்து March 1 or 2 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீஸ் என்ன
25 ஜம்ப் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். அப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 18,000 ஃபீஸு. அகைன் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து வித்தவுட் புக் அப்படின்னா 15,000 ஃபீஸு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 14,000 ஃபீஸு. அதே அவங்க வந்து அதே ஓல்டு ரெகுலர் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஓல்டு டெஸ்ட் பேஜ் அப்படின்னா 14,000, ஓல்டு ரெகுலர் பேஜ் அப்படின்னா 12,000. ஓகே, ஓல்டு டெஸ்ட் பேஜ்னா 14, ஓல்டு ரெகுலர் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 12,000. ஸோ ரெண்டுமே அது வித்தவுட் புக்ஸ், தெர் இஸ் நோ புக்ஸ். ஓகே, புக் வில் பி இஸ்யூ வித் 20% டிஸ்கவுண்ட் ஃபார் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய டேப்னுடைய ஆன்லைன் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கிளாஸ் என்ன, இந்த கிளாஸஸை எந்த ஃபேக்கல்ட்டி எடுத்து தர போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் சொசைட்டி பொறுத்தவரை ஆகாசமூர்த்தி சார், சத்யசீலன், தென் வைஷ்ணவி தேவி. வைஷ்ணவி தேவி இந்த 3 பேர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ராதாகிருஷ்ணன், வேல்கனி அண்டு சரவணன் அந்த டீம் எடுத்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சிலம்பரசன் அண்டு சன் வெங்கடேஷ் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எக்கனாமிக்ஸ் ஜெயபிரகாஷ் அண்ட் பூதலிங்கம் சார் எடுத்து கொடுப்பாங்க. இந்தியன் பாலிட்டி சுபஸ்ரீ மேடம், கவியரசன், தென் அசோக் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முத்துமணி, பாண்டியராஜ் அண்டு சுகந்தி அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஜியாகிரபி மணிகண்டன் அண்டு வள்ளி எடுத்து கொடுப்பாங்க. பயாலஜி ரகுநாத், கெமிஸ்ட்ரி பிருந்தா மேம் அண்டு ஜெகன் எடுத்து கொடுப்பாங்க. பிசிக்ஸ் வந்து திவாகர் அண்டு வெள்ளையங்கிரி. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டாபிக் என்ன, ஓகே, பிரிம்ஸ்க்கு என்ன, காமன் டாபிக் என்ன, அகைன் வந்து மெயின்ஸ்க்கு என்ன அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த இருக்கா. ஸோ லிசன், இதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அறவாளி பேஜை நம்ம வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமன் டாபிக். காமன் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ பிரிம்ஸ், மெயின்ஸ் இந்த ரெண்டுலேயும் காமன் இருக்கக்கூடிய டாபிக் லைக் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி, தென் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் பிரிம்ஸில் உண்டு. அட் த சேம் டைம் குரூப் 1 மெயின்ஸில் உண்டு. இந்த சப்ஜெக்டை, இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 months வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்து முடிச்சிடுவாங்க. இது ஃபஸ்ட். ஓகே, அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டு பொறுத்தவரை டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும், அகைன் வீக்லி அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ ஏப்ரல் முடிச்சா மே ஜூனில் ஒன்லி ஃபார் பிரிம்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் லைக் வந்து ஜியாகிரபி, ஆன்சர் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் இது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. சரியா, இது எடுத்து கொடுப்பாங்க. டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் வீக்லி அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அது அசிஸ்டில் உள்ளதான். அது ஜூன் 23 உங்களுக்கு வந்து கால்பர் ஆயிரும். கால்பர் ஆன பிறகு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷன் அண்டு செக்ஷனல் அண்டு ஃபுல் போர்ஷன் பிரிம்ஸ் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஒரு பிரிம்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா, செக்ஷனல் அண்டு ஃபுல் போர்ஷன் பிரிம்ஸ் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதத்தில் உங்களுக்கு குரூப் 1 பிரிம்ஸுக்கான ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் ரிவிஷன். அது செப்டம்பர், அது ஜூன். ஓகே, செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சோசியல் இஷ்யூ, எத்திக்ஸ், ஃபாரின் பாலிசி, டெக்னாலஜி, என்வைரன்மெண்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸும் கொடுப்பாங்க, ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க, அகைன் கிளாஸும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நவம்பர் 2 till mains exam date, mains test series will be continued. Okay,
ஓகேவா. ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் காமன் டாப்பிக்கை கிளாஸ் எடுப்பாங்க. அகைன் வந்து ஏப்ரலுக்கு அடுத்து ஒன்லி ஃபார் ப்ரிம்ஸ் என்ன இருக்கோ அதை எடுப்பாங்க. அது ப்ரிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மெயின்ஸுக்கு உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பாங்க, டெஸ்ட்டு கொடுப்பாங்க. மெயின்ஸ் முடிஞ்சோடனே டேரக்டாக போயிடுவோம், இன்டர்வியூ போயிடும். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஓகே. ஸோ டாபிக் கிளாஸஸ் 1, 2, 3. ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ் பேஜ். ஓகே. யூனிட் 3 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் இருக்குல்ல. ஸோ ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்லி ஐஎன்எம் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் பாலிட்டி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமி, அகைன் கரண்ட் எக்கனாமி ட்ரெண்ட்ஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் யூனிட் 6. இந்த யூனிட் 6லாம் 40 மார்க் கேட்குறாங்க குரூப் 1. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஓகே, அதில் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை பிரேக்கப். ஓகே. மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 20 கிளாஸ் இருக்கும். அவ்வளோதான். ஓகே. அப்போ இதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அறவாளி பொறுத்தளவில் ஒரிஜினல் எக்ஸாம் பொறுத்தளவில் ஜென்ரல் சயின்ஸ் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆகிய வந்து ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம். ஓகே. ஜென்ரல் சயின்ஸ் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தியன் ஜியாகிரபி 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தியன் பாலிட்டி 40. அகைன் வந்து யூனிட் 5ல உள்ள இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது 50 கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து யூனிட் 6 தமிழ்நாடு சொசைட்டி கல்ச்சர் அது வந்து 40 கொஸ்டின். லாஸ்ட் மேக்ஸ் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின் அப்படிங்கிறது இதுக்கான பிரேக்கப்பு. ஓகே. ஸோ இந்த பேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ டோட்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது 25,000. அதில் உங்களுக்கு 28% டிஸ்கவுண்ட் போக தான் இந்த அமௌண்ட் வரும். பையபிள் ஃபீஸ் அப்படிங்கிறது 18,000. ஓகே. அது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா வந்து டிஸ்கவுண்ட் போகுதான். QR கோடு. வெள்ளத்தனை மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனது உயர்வு. ஓகே. மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரிதாக இருக்க வேண்டும். உழைப்பு அதை விட பெரிதாக இருக்க வேண்டும். பிரான்ச். So group 1 result is then. So madam Kalisri madam deputy collector இருக்கிறாங்க 2022 பேஜ். ஸோ மேடம் காயத்ரி மேடம் டிஎஸ்பி இருக்கிறாங்க. மேடம் சத்யானந்தி மேடம் இப்போ வந்து மேடம் வந்து ஐஆர்எஸ். ஓகே. குரூப் 1 டிசிஐ யூபிஎஸ் எழுதி ஐஆர்எஸ். ஓகே. சாரி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி மேடம் பிருத்திசே மேடம் வந்து ஏசியன் கமர்ஷியல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கிருத்திகா மேடம் வந்து ஏசியன் கமர்ஷியல் டாக்ஸ். இதெல்லாம் 2022 பேஜ். அடுத்து 24 பேஜில் தம்பி கோகுல் சிங் டெப்டி கலெக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. மேடம் ஜெரின் பானு வந்து ஏடிஎன் ரூரல் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. மேடம் வடிவு மேடம் வந்து ஏசிஎன் ஜிஎஸ்டி ஒர்க் பண்ணுறாங்க. பானு மேடம் டிஎஸ்பி ஒர்க் பண்ணுறாங்க. பவானி மேடம் வந்து ஏடிஎன் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் சகாயா ஆரோக்கிய மேரி
டிஆர்இன் கோஆப்ரேட்டிவ் அதில் வந்து மேடம் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் 24 உடைய அச்சீவர்ஸ். ஸோ கரண்டில் 25 பொறுத்தவரை தம்பி பிரேம்குமார் ஏசி இன் கமர்ஷியல் டேக்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ் இல்லை ஜிஎஸ்டி அதில் ஒர்க் பண்ணுறாங்க. மேடம் கௌசல்யா மேடம் டிஎஸ்பிஆர் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் அண்டர் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. அது மாதிரி சிலம்பரசன் ஏசி இன் கமர்ஷியல் டேக்ஸு. மேடம் மைதிலி டிஆர்இன் சிஎஸ், சிவராஜன் டிஆர்இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகே, அகைன் மேடம் வந்து திவ்யா மேடம் ஏடி இன் ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்முடைய டேப்னுடைய அச்சீவர்ஸ் 2022, 24, 25. ஸோ இது வரைக்கும் 3 ஆண்டுகளில் 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் குரூப் 1ல் வந்து தேர்ச்சி பெற்று இப்போ வந்து சர்வீஸில் இருக்கிறாங்க. இந்த வெற்றியாளர்களுடைய வரிசையில் நீங்களும் வரணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கேட்டுக்கிறேன். ஓகே, அது how to prepare. Yes. சொல்லுசன், எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வுக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்து முடித்தோன்னே நான் உங்களுக்கு வந்து சிலபஸ் டேரக்ட் டு ஸ்டடி தென் பிஓக்யூ இதை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோ பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, காமிச்சிட்டு அகைன் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் பற்றி வந்து சார் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகே, ஸோ லிசன், ஆல் கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த எக்ஸாம் இருக்கலாம், நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, ஓகே, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, அகைன் பேங்க், ரயில்வே, டிஎன் யூஎஸ்ஆர்பி, அகைன் யூபிஎஸ்சி, ஆல் போர்டு, ஆல் கைண்ட் ஆஃப் எனி எக்ஸாம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் இதுதான் பேட்டர்ன், இதுதான் அடிப்படை. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், யூ கேன் ஈஸிலி அச்சீவ் த கோல். ஓகே, இப்போது ஒரு போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனசில் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பாங்க. ஓகே, இறைமாட்சி அதிகாரத்தில் 2வது குறள். ஓகே, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்புமாங்க. உண்மை அது. அஞ்சாமை அப்படின்னா எதையும் கண்டே வந்து பயப்படக்கூடாது, எதுவும் கண்டு அஞ்சக்கூடாது, அஞ்சாமை. ஈகை அப்படின்றது பிறருக்கு கொடுத்தது. ஓகே, உதவி பண்ணுறது, பிறருக்கு கொடுக்கறது, உதவி பண்ணுறது, பிறருக்கு கொடுக்கறது ஈகை. பஞ்சாமை, ஈகை. அறிவு அப்படின்னா என்னது, படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய நாலேஜை அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அது அறிவு. ஊக்கம், என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும், நான் தகுதியானவன், தகுதியை ஏற்படுத்தி கொண்டவன், நிச்சயமாக இந்த குரூப் 1ல் படித்து நான் வந்து டிசி ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு ஊக்கம் உங்களுடைய மனதில் இருத்தல் வேண்டும். அதை சொல்கிறாங்க. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இலவு. எஞ்சாமை அப்படின்னா குறைவுபடாமல் இது வந்து இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய முக்கியத்துவம். எதையும் கண்டு பயப்படக்கூடாது. ஓகே, பிறருக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும், உதவி பண்ணணும். அந்த உதவி பண்ணால் தான் இந்த பிரபஞ்சமே உங்களை வந்து வாழ்த்தும். உதவி பண்ணுறது. அறிவு, படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்டேட். ஓகே, லாஸ்ட் ஒன் என்னது, ஊக்கம். இந்த 4 பண்புகளும் இருத்தல் வேண்டும். அதே மாதிரி தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆழ்வோருக்கு. தூங்காமை, காலம் தாழ்த்தல் கூடாது, நாளை படிச்சுக்கலாம், நாளை கழிச்சு படிச்சுக்கலாம், 1 வாரம் கழிச்சு படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி காலம் தாழ்த்தல் கூடாது. ஒன்றே செய், நன்றே செய், அது இன்றே செய், இப்பொழுது செய்வாங்க. உண்மைதான். ஓகே, காலம் தாழ்த்தல் கூடாது, அதாவது தூங்காமை. கல்வி உடைமை, படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைம்பாங்க. உண்மைதான். இந்த உலகத்திலே அழிவே இல்லாத ஒரே செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான். கல்வி தான் பிறருக்கு கொடுக்க உனக்கு என்னதாகும், பெருகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை ஓகே நீங்கள் என்ன பண்ணணும், விரும்பி கற்கணும். கற்க கசட அற. கல்வியை பிழை இல்லாமல் கற்க வேண்டும்.
அது கற்ற கல்விப்படியே வாழ வேண்டும், அறநிலையில் வாழ வேண்டும், அதாவது அறவாழ்வு. ஓகே, ஸோ லிசன். அப்போ கல்வி தூங்காமை, கல்வி துணை உடைமை. துணை உடைமை அப்படின்னா ஊக்கணுமை. என்னால் எதையும் சாதிக்க முடியும், ஐ கேன் டூ இட், நோ ரெஸ்ட் அண்டில் த பெஸ்ட். பெஸ்ட் கிடைக்க வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. இதான் கான்செப்ட். ஸோ இந்த திருக்குறளை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லிசன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரனுக்கு ஆயுதம் முக்கியமானதோ அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவனுக்கு பள்ளி பாட புத்தகம் படிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் போன்றது. ஓகே, இப்போ 2 நாட்டுக்கு கிடையாது சண்டை அப்படின்னா போர் வீரர்கள் ஏதாவது கையில் வெப்பன் சிஸ்டம் போவாங்க போர்க்களத்துக்கு. சும்மா போனால் நேருவாங்க, அதோட சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி தான் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுக்கு எது ஆயுதம் அப்படின்னா பள்ளி பாட புத்தகம். ஸ்கூல் புக் கையில் இருக்கணும். எஸ்சிஆர்டி அப்படிங்கிறது புக்கு கையில் இருக்கணும். அந்த புக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து 6 to 12. ஓகே, இப்போ குரூப் 1 அப்படின்னால தமிழ் தேவைப்படாது. பட் நார்மலாக நீங்கள் வந்து 6 to 12 தமிழ் புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. 2வது மேக்ஸ் 6 to 10 கையில் வச்சுக்கோங்க. அடுத்து சமூக அறிவியல் 6 to 10 கையில் வச்சுக்கோங்க. அடுத்து 11th 12th ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தென் பாலிட்டி இது கையில் வச்சுக்கோங்க. 11th 12th ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தென் பாலிட்டி இதை கையில் வச்சுக்கோங்க. அது போய் எத்திக்ஸ் அறிவியல் இருக்கும், அதையும் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பள்ளி பாட புத்தகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கணும். ஓகே, உங்கள் வீட்டில் ஒரு பீரோல் இருக்கும், அந்த பீரோவில் புக்கு தான் இருக்கணும், ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நாளைக்கு நீங்கள் சாதித்த பிறகு உங்களோட வெற்றிக்கு என்ன காரணமாக நீங்கள் அப்படி என்ன பண்ணணும், அந்த பீரோவில் அப்படி ஓப்பன் பண்ணி காட்டணும். திஸ் ஆர் மை அசட்ஸ் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி புக்கு வந்து நிறைய புக்கு இருக்கணும், ஸ்கூல் புக். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பேப்பர் ரீடிங். டெய்லி நியூஸ் பேப்பர், அது பேர் தினசரி நாளிதழ் தான். நம்ம சேர்த்து வச்சுக்கூட தினசரி படிக்கணும். ஓகே, டெய்லி இந்த ஹிந்து இல்லை தினமணி இந்த 2 பத்திரிகையில் ஏதாவது ஒரு பத்திரிகை உங்களுக்கு பிடிச்ச பத்திரிகையில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஓகே குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்கு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, ஸ்கீம்ஸு, ஓகே இந்த மாதிரி உள்ள தகவல்களை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நோட்ஸ் எழுதணும், ரிட்டன் நோட்ஸ் எழுதணும். அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஓகே, அப்போ ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ 6 to 12 பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறது அப்படின்னா இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு என்ன வரும், ஸ்கூல் புக் வந்து டெலிவரி ஆயிடும். இது நம்பர் 1. நம்பர் 2 சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடி. ஓகே, குரூப் 1 சிலபஸ் என்ன அங்கே பார்த்தோம். சயின்ஸ் 10 கொஸ்டின், ஜாகிரபி 10 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 25 கொஸ்டின், பாலிட்டி 40 கொஸ்டின், அகைன் வந்து எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஸ்டின், அகைன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சரல் அது 40 கொஸ்டின் பார்த்தோமா. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலபஸ் என்ன பண்ணால் மனப்பாடம் படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு போட்டித் தேர்வு மாணவர்கள் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா சிலபஸை வந்து மெமரி பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் வந்து இப்போ வந்து ஜாகிரபி இருக்குது அப்படின்னா ஓகே அமைவுகள், இந்தியாவினுடைய அமைவிடம், ஓகே அதுக்கடுத்து வந்து பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, கால்நடை, ஓகே அதுக்கடுத்து நீர்வளங்கள், ஓகே இந்தியாவுடைய நீர்வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள், அடுத்து வந்து காடு வளங்கள், அந்த காட்டில் வன உயிரினங்கள், இந்த மாதிரி அந்த சிலபஸ் வந்து பாராமல் சொல்ல தெரியும். அப்படி பாராமல் சொன்னால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பாலிட்டி அப்படின்னா வந்து இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை, அரசினுடைய முக்கிய கூறுகள், அகைன் வந்து ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு, ஓகே அகைன் வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், அடுத்து வந்து பஞ்சாயத்து, கூட்டாட்சி, பஞ்சாயத்து, தேர்தல், ஓகே இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த டாபிக் வந்து மெமரியில் மனப்பாடமும் சொல்ல தெரியணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். ஸோ தயவு செய்து மாணவர்கள் சிலபஸை மனப்பாடம் பண்ணியிருக்கோம். குரூப் 1 ஓகே அரபாளைய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் எல்லாருமே சிலபஸை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணதான் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், என்ன படிக்கலை,
எதை படிச்சிருக்கோம் எதை படிக்கல அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன். 7 யூனிட் இருக்குது. ஓகே 6 யூனிட் ஜிஎஸ், 1 யூனிட் மேத்ஸ். மேத்ஸ் பொறுத்தளவுல சுருக்குக, பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹர்சிஎஃப், ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ், அகைன் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா அண்ட் வால்யூமு, அகைன் வந்து என்னது டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸ். ரீசனிங்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து மனப்படமாக நீங்கள் சொல்ல தெரிஞ்சாதான் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் என்ன படிக்கல, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் அப்படிங்கிறத நம்மளால் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஓகே, அது செக் பண்ணிக்குவேன். அப்போ அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை படிக்க வேண்டாம், தெரிஞ்சுட்டா போதும். இப்போ வந்து ஐபிசி இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் அப்படின்னா இது 6ஆம் கிளாஸில் இருக்குது, 9ஆம் கிளாஸில் இருக்குது, 11th இருக்குது. அப்படி தெரிஞ்சவங்கட்டு போதும், அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து சிந்து சமூக நாகரிகம் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் 6ஆம் கிளாஸ் புக்கில், 9ஆம் கிளாஸ் புக்கில், 11th புக்கில் அப்படி பார்த்தாலே திருப்பி அது வந்து உங்களுக்கு மறக்காது, தெரிஞ்சிடும். இது இங்கே தான் இருக்குது தெரிஞ்சிடும். நீங்கள் அதை தெரியாமல் நீங்கள் 7ஆம் கிளாஸு, 8ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸு, 12th இப்படிலாம் தேடல் என்ன ஆகும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். இங்கே ஒரு போட்டித் தேர்வு பொறுத்தவரை என்ன எதை படிக்கணும் அதை விட எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகே, எதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு என்ன வேணும், நம்ம டைம் வந்து நமக்கு நிறையா கேதரிங் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் வேர் டு ஸ்டடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்கிட்ட சிலபஸ் இருக்குது, வேர் டு ஸ்டடி இருக்குது. நான் ரெண்டுமே உங்களுடைய அறவாளி ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சாரை விட்டு ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பள்ளி பாட புத்தகம், ரெண்டாவது சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடி. ஓகே, சிலபஸையும் வேர் டு ஸ்டடி வந்து படிக்கிறது அது தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸை மனப்பாடம் பண்ணிடணும், வேர் டு ஸ்டடியை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ வந்து நீங்கள் குரூப் 1 எழுத போகிறீங்க, ஜூன் 23 கால்பாரு, செப்டம்பர் 6 எக்ஸாம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பிரிண்ட் போட்டு கையில் இருக்கணும். அதில் கேட்ட 200 கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கணும், அதுதான் சக்ஸஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்காம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தெரியாமல் நம்ம வந்து ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது வேஸ்ட். ஓகே, கடலில் கரைத்த பெருங்காயம் போல் காணாமல் போயிடும், உண்மைதான். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கட்டாயம் பண்ணணும், ஒரு கோத்ரூ போய் பார்க்கணும். அப்போ தான் என்ன கேட்டிருக்காங்க, என்ன மெத்தடில் கேட்குறாங்க, எத்தனை பொறுத்துக்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், எத்தனை சரியான விடை, எத்தனை தவறான விடை, எத்தனை காரணம் கூற்று, இதெல்லாம் நம்மளால் வந்து கணிக்க முடியும், கொஸ்டினை வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கட்டாயம் பார்க்கணும். நீங்கள் 2022, 24, 25 3 குரூப் 1 இருக்குது. 3 குரூப் 1 கொஸ்டின் பிரிண்ட் போட்டு உங்கள் பீரோவில் இருக்குல்ல, பீரோ வச்சுக்கோங்க. ஓகே, மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு நாளைக்கு 50 பாருங்கள், அடுத்த நாள் 50 பாருங்கள், அடுத்த நாள் 50 பாருங்கள். இப்போ சும்மா இப்படி கேஷ்ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து அகலமாய் உழுவதை விட ஆழமாக உழுவதே இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எவ்வளோ படிக்கிற முக்கியம் இல்லை, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டோம் அதான் முக்கியம். இங்கே வந்து குவான்டிட்டியோட குவாலிட்டி இஸ் மஸ்ட். குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ஸ். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கற்றுக்கிட்டோம், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. 2024, 25 இருக்குது. சாரை விட்டு உங்கள் குரூப்பை வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். ஒரு டைம்ஸ் பாருங்கள், வித் ஆன்சர் இருக்கும், அப்படி வாட்ச் விடுங்க, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கட்டாயம் பார்க்கணும். அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்முடைய as per சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் as per சிலபஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிலபஸ் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிலபஸுக்கு வெளியே எத்தனை கேட்டிருக்காங்க, as per சிலபஸ் தொடர்பான கரண்ட் பேஸில் எத்தனை கொஸ்டின் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஒரு அனலைசிஸ் பண்ணதுக்கு, ஒரு ஸ்டடி பண்ணதுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட். 4வது ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திக்கணும், நைட் 11 o'clock தூங்கணும். ஓகே, 4 o'clock எந்திக்கணும், 11 o'clock தூங்கணும். இந்த பிட்வீன் கேப் ஃபுல்லாகவே ஷெடியூல் போட்டு படிக்கணும். ஓகே, ஒரு 2 hours யூனிட் 6, ஒரு 2 hours யூனிட் 5, ஒரு 2 hours யூனிட் 4, யூனிட் 4, 5, 6 இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா ஸ்கோரிங் இந்தியன் பாலிட்டி 40 மார்க் யாரும் படித்தாலும் புரியும், நடத்தணும் அவசியமே இல்லை. ஓகே, யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அப்டேட்டட் ஒன்று. ஓகே, இது 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இது ஒரு 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 40, 40, 80
50, 130, 130 மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின். அப்போ 130, 25, 155 இந்த ஒரு 4 யூனிட் 4, 5, 6, 7 இந்த 4 யூனிட் கவர் பண்ணாலே குரூப் 1 பிரிலிம்ஸ் பாஸ் ஆகுங்க. அவ்வளோதான். ஏன்னா கட் ஆஃப் 140, 144, 145, 143 இப்படி தான் கட் ஆஃப் இருக்கும். 140 மேலே இருக்காது. 140 to 150 அதுக்குள்ளே இருந்தவரை 140 கீழே இருக்காது. 150 மேலே இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து யூனிட் 4 படிங்க, யூனிட் 5 படிங்க, யூனிட் 6 படிங்க. இந்த 3 மட்டும் படிங்க. டெய்லி காலைல 1 வரும், நைட்டு 1 வரும். மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும், 5 மணி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஆர்வம் தான். நீ நல்லா ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு படிச்சுட்டே இருக்கலாம், நேரம் போதே தெரியாது. ஜாலியாக படிக்கலாம், விரும்பி படிக்கணும். எந்த ஒரு வேலையுமே விரும்பி பண்ணால் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே ரைட். ஓகே, ஸ்டடி பிளானு அண்ட் ஸ்டடி அண்ட் ரிவிஷன். ஓகே, ஸோ இந்த சிலபஸ், இந்த குரூப் 1 சிலபஸை A3 பேப்பரில் சிங்கிள் சைடில் பிரிண்ட் எடுத்துக்குவாங்க. குரூப் 1 சிலபஸை A3 சைஸில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அந்த பிரிண்டை உங்கள் வீட்டில் ஒரு செவுத்தில் ஒட்டியிருக்கேன். எந்த சைட்டு, எந்த சுவரை, எந்த வாலை வந்து நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல குரூப் 1 சிலபஸை நல்லா A3 பிரிண்ட் எடுத்து அழகாக ஒட்டிட்டு ஒரு 3 கலர் பென் வாங்கி வச்சுக்கோங்க. 3 கலர் பென். ஓகே, லைக் வந்து ப்ளூ, ரெட், க்ரீன் அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு முதலாக ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்படின்னா ரெட்டு, செகண்ட் ரிவிஷன் அப்படின்னா க்ரீன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டெய்லி அந்த 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 சிலபஸ் பார்க்கும்போது எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளோ ஃபஸ்ட் ரிவிஷன், எவ்வளோ செகண்ட் ரிவிஷன், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, நம்மளுடைய வேகத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்லி அந்த அந்த பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஸ்பீடப் வரும், ஒரு மோட்டிவேஷன் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்படியே படிக்கலாம். ஓகே, மினிமம் 8 hours, ஒரு நாளைக்கு மினிமம் 8 hours. ஓகே, 8 hours இல்லை 10 hours. 10 hours 2 hours அப்படிங்கிறது நேற்று படித்ததை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் கொடுக்கணும். 8 hours அப்படிங்கிறது நியூவாக படிக்கணும். மினிமம் 10 hours அப்படிங்கிறது என்ன. ஓகே, அது நீங்கள் உங்களுக்கு தக்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸ்டடி பிளான் அண்டு ஸ்டடி ரிவிஷன். லாஸ்ட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, படிப்பதை விட தேர்வுகளை பார்ப்பதே வெற்றிக்கான முதல் படிமாகும். உண்மை தான். நம்ம என்னதான் வந்து புக் எடுத்து படித்தாலும் ஓகே, படித்தது மண்டையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எதுதான் முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ், அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் முடிவு பண்ணணும். நிறைய வெற்றியாளர்கள் இப்போ குரூப் 4 வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு பேரும் ஸோ பல்வேறு துறையில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் அவங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்கள வாயில் வரக்கூடிய முதல் வார்த்தை, நான் நிறைய டெஸ்ட் எழுதுனேன், அந்த டெஸ்ட்டுடைய வெளிப்பாடு தான் நான் இப்போ வந்து இந்த சர்வீஸில் வந்து உட்காந்துருக்கிறேன், இந்த வேலையில் வந்து உட்காந்துருக்கிறேன், அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட் என் நம்பர் ஆஃப் டெஸ்ட், எவ்வளோ டெஸ்ட்டு கிடைக்கும் எழுத வேண்டியதுதான், தப்பே கிடையாது. படித்தாலும் எழுதணும், படிக்கட்டாலும் எழுதணும். ஓகே, எழுதாமல் இருக்கக்கூடாது. அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ படிப்பதை விட தேர்வுகளை பார்ப்பதை வெற்றிக்கான முதல் படிப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து செல்ஃப் கான்ஃபிடென்ட். எப்போதுமே வந்து நீங்கள் உங்களை நம்பணும். ஓகே, டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். ஓகே, மற்றவங்களுக்கு ஒன்று வரும், வராமல் போகும், நமக்கு ஒன்று தெரியாமல் போகும். ஓகே, டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். யாரு கூடயும் உங்களை வந்து ஒப்பிடாதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க, நல்லா படிங்க, டெய்லி அப்டேட்டாக இருக்கும், டெய்லி படிக்கணும். நேற்றுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளோ வந்து படிச்சிருக்கிறோம், எவ்வளோ சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ கொஸ்டினாக பார்த்துருக்குறோம், எவ்வளோ டெஸ்ட்டு போட்டிருக்கிறோம், இதுதான் இம்பார்ட்டன்ஸ், இதுதான் அப்டேட். ஓகே, ஒரு செப்டம்பர் 6 வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக படிச்சீங்கன்னா ஜிஎஸ்ஸை அதுக்கடுத்து படிக்கவே வேண்டாம், அவ்வளோதான். டெஸ்ட் மட்டும், டெஸ்ட் திருப்பி பார்க்குறோம், டெஸ்ட் போடுறோம், சிம்பிள், அவ்வளோதான். பட் இந்த ஒரு 6 மாதத்தை நீங்கள் வந்து இந்த உழைப்பை நீங்கள் உழைக்கல அப்படின்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஓகே, கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரிதாக இருக்க வேண்டும், அதான் உண்மை. சரிங்களா? அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் கேட்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகே, ஒரு அரசு பணிங்கிறது மிகப்பெரிய அங்கீகாரம், அடையாளம். ஓகே, நீங்கள் ஒரு பணியை வாங்குறீங்கன்னா அந்த பணி உங்களை மட்டும் உயர்த்தாது,
உங்களை சுற்றி சார்ந்திருப்பாங்கல்ல அவங்களே உயர்த்தும். உண்மை அதான். ஓகே, அதெல்லாம் வந்து அரசு பணிங்கிறது ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம். நிறைய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். அந்த சர்வீஸ் அந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்களுடைய பெட்டில் வந்து பெர்த் ஆகிடும். அதான் உண்மை. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கு, ரெண்டாவது சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடி, மூணாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நாலாவது ஸ்டடி பிளானு, அடுத்து ஸ்டடி அண்டு ரிவிஷன், டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ், தென் செல்ஃப் கான்ஃபிடென்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எக்காரணம் கொண்டும் ஒரு நல்லதொரு தொடக்கம் மிகப்பெரிய வெற்றிம்பாங்க. உண்மைதான். நல்லதொரு தொடக்கம் மிகப்பெரிய வெற்றிம்பாங்க. ஸ்டார்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் கண்டினியூ கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வரைக்கும் படிக்கணும். ஓகே, திருப்தி அடையவே கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நதி மாதிரி ஓடிட்டே இருக்கணும். தேங்காய் ஆயிடுவோம், சாக்கடையாயிருவோம். ஓகே, தொடர்ந்து படிக்கணும். ஸோ கெட்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி வாங்க வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். அகைன் அதுக்கடுத்து தொடர்ந்து படிக்கணும், தப்பு கிடையாது. ஓகே, இதான் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் த எக்ஸாமினேஷன். ஓகே, சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சிலபஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஓகே பாருங்க. 175 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே, இதே குரூப் 4 அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். குரூப் 2னா டிகிரி ஸ்டாண்டர்டு, குரூப் 1 அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதான் உண்மை. ஓகே, ஸோ ரிசல்ட் பார்ட் ஏ பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஸ்டின். அந்த 175 கொஸ்டினை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் 10 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸில் 10 கொஸ்டின். அதுக்கடுத்து ஜியாகிரபி ஆஃப் இந்தியா 10 கொஸ்டின். ஓகே, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 25 கொஸ்டின் அண்ட் ஐஎன்எம். ஓகே, இந்தியன் பாலிட்டி 40 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 50 கொஸ்டின். அடுத்து யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு 40 கொஸ்டின்ஸ். இதான் பார்ட் ஏல 6 யூனிட் இருக்கு. இந்த 6 யூனிட்ல யூனிட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் சயின்ஸ், அது 10 கொஸ்டின். யூனிட் 2 அப்படிங்கிறது ஓகே யூனிட் தானே, எஸ், யூனிட் 2 அப்படிங்கிறது ஜியாகிரபி 10 கொஸ்டின். யூனிட் 3ங்கிறது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 25 கொஸ்டின். யூனிட் 4 அப்படிங்கிறது பாலிட்டி 40 கொஸ்டின். யூனிட் 5 அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமி அகைன் அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஸ்டின். யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ மூமெண்ட். ஓகே, அது ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 6 யூனிட்ல வந்து ஒரு 175 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றன குரூப் 1ல. அடுத்து பார்ட் பி அப்படிங்கிறது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது 25 கொஸ்டின். இல்லை ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டினும் அகைன் வந்து ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டினும் அகைன் மென்டல் எபிலிட்டி ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஆப்டிடியூட் பொறுத்தவரை சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ், லோயஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ரீசனிங் பொறுத்தவரை ஒரு 3 ரீசனிங். ஒன்று லாஜிக்கல் ரீசனிங், விசுவல் ரீசனிங், தென் ஆல்பா நியூமரிக் ரீசனிங். இந்த 3 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து லாஜிக்கல் வந்து ஃபஸ்டல்ஸ் டைஸ் அது மாதிரி இருக்கும். விசுவல் கொடுப்பாங்க. ஆல்பா நியூமரிக்கல் ரீசனிங் பொறுத்தவரை நம்பர் சயின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சிலபஸ் தமிழில். இப்போ ஜியாகிரபி பொறுத்தவரை அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. அடுத்து நீர் வளங்களில் இந்திய ஆறுகள், மண். ஓகே, இது நீர் வளங்கள். அடுத்து கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். வளங்களே 3 கொடுத்துருக்காங்க. நீர் வளங்கள், கனிம வளங்கள், தென் இயற்கை வளங்கள். அடுத்து காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை பெருக்கம், அடர்த்தி, பரவல். ஓகே, ஸோ இனம், மொழி குழுக்கள் மற்றும் பழங்குடிகள், இந்த மாதிரி
சாப்டர் இருக்குது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், அதற்கான காரணங்கள், தடுக்கும் முறைகள், பருவநிலை மாற்றம், தென் பசுமை ஆற்றல், புவியியல் அடையாளங்கள், லாஸ்ட் பாருங்க நடப்பு நிகழ்வுகள். ஓகே, முன்னாடிலாம் வந்து சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி தனியாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கடைசி பாருங்க இந்தியன் புவியியலா, லாஸ்ட் பாருங்க நடப்பு நிகழ்வுகள். இந்தியன் வரலாறா, லாஸ்ட் பாருங்க நடப்பு நிகழ்வுகள். இந்திய ஆட்சியிலா, கடைசி பாருங்க நடப்பு நிகழ்வுகள். இந்திய பொருளாதாரமா, லாஸ்ட்ல பாருங்க நடப்பு நிகழ்வுகள். ஓகே, பாருங்க அப்போ யூனிட் 5 சயின்ஸ் பாருங்க பொது அறிவியல், லாஸ்ட்ல பாருங்க நடப்பு நிகழ்வுகள். அப்போ 6 யூனிட்ல முதல் 5 யூனிட் லாஸ்ட் டாபிக் என்ன பண்ண கரண்ட். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி படிக்கணும், லிங்க் பண்ணி படிக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய மதிப்பெண்கள் வந்து வாங்கி தரும். ஓகே, இது மேக்ஸு, இது ரீசனிங். ஓகே, இது சிலபஸ். வேர் டு ஸ்டடி பார்க்கலாமா? வேர் டு ஸ்டடி. இது வேர் டு ஸ்டடி. இது வந்து சிலபஸ் டாபிக். இது வேர் டு ஸ்டடி பைலிங்குவல். ஓகே, ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து தங்கப்பாண்டி சாரை விட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் காட்டுறேன். அதான் சயின்ஸ். இது டாபிக்கு, இது வந்து வேர் டு ஸ்டடி. ஓகே, சிந்து சமண நாகரிகம், இது டாபிக், ஹிஸ்டனுடைய டாபிக். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிந்து வழி நாகரிகம் சொல்லி 6ஆம் வகுப்பில் இருக்குது. அடுத்து 9ஆம் வகுப்பில் சிந்து நாகரிகம், 9ஆம் வகுப்பில் லெசன் 2, 5 மட்டும்தான், ஃபுல்லாக கிடையாது. 2ஆம் லெசனும் 5ஆம் லெசன்லையும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிந்து நாகரிகம் 11th 11ஆம் வகுப்பு வரலாறுல 1, 4 மட்டும். ஃபர்ஸ்ட்டும் 4th என்ன இருக்குது, சிந்து நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 11th உள்ள எத்திக்ஸ் புக்கு, 11th எத்திக்ஸ் புக்கு, அதில் என்ன இருக்குது, சிந்து வழி நாகரிகம் இருக்குது. அப்போ சிந்து நாகரிகம் இதை படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 6th 9th 11th ஹிஸ்ட்ரி புக்கு, அங்கே 11th எத்திக்ஸ் புக்கு, இதை படித்தாலே போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் குப்தா எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், குப்தா எங்கே இருக்குது, 11th இருக்குது, அங்கே 12th இருக்குது. அவ்வளோதான். 11th ஹிஸ்ட்ரி புக்கும் 12th எத்திக்ஸ் புக்கும் இருக்குது போட்டிருக்காங்க. மராத்தியர்கள் 7th இருக்குது, 11th இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதானது வேர் டு ஸ்டடி. அஸ் பர் சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எந்த லெசன் ஓல்டா நியூவா என்ன புக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. இதானது வேர் டு ஸ்டடி. ஓகே, அப்போ சிலபஸ் பார்த்துட்டோம். அகைன் வேர் டு ஸ்டடி பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். 2025. ஓகே, இது நம்ம வந்து கொஸ்டினை இன்டெப்டாக பார்க்கல, சும்மா உங்களுக்கு சோ பண்ணி காட்டுறேன், ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி சோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு கிளாஸ்லாம் படிக்கலாம். 2025 குரூப் 1 கொஸ்டின் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இருக்குது, அதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக நிதானமாக அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பிஓக்யூ இப்படிதான் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துக்கு இருக்கும். சரிங்களா, கொஸ்டினை படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அந்த மாதிரி தான் குரூப் 1 கொஸ்டின் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம நிறையா என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் இம்பார்ட்டன்ஸ். இருக்கா, கீழ் கண்டவற்றுள் எது சரியான கூற்று, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு, ஓகே 4 கூற்று கொடுத்துட்டு அந்த 4 கூற்றுல எந்த 2 கரெக்டு அப்படி கேட்பாங்க. இங்கே வந்து இங்கே எது கரெக்ட் அப்படின்னா செகண்டும் தேர்டும் கரெக்ட். ஓகே, 1, 4 தப்பு. அப்போ இந்த மாதிரி கூற்றுகளை நல்லா படித்தா மட்டும்தான் அது வந்து 1, 4, 1, 2, 2, 3, 1, 2, 3, 4 சொல்லி கூற்றுகளை வந்து மெர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க.
அப்போ சப்ஜெக்டில் தரவு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இது கூச்சு கொஸ்டின். அது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ முயற்சி பண்ணணும். இன்சுலின் ஆனது நீரிழிவு நோய் இன்சுலின். தைராக்சின் ஆனது கல்லறை நோய் அப்படிங்கிற நோய். குளுக்கோகார்டியாக் அது என்ன பண்ணுறது, குஸ்ஸிங் சிண்ட்ரோம். வளர்ச்சி ஹார்மோன் என்ன அப்படின்னா அக்ரோமிக் ஆலிக். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவருடைய கனிமங்கள், அவருடைய குறியீடுகள் எல்லாமே கூற்று காரணம் அப்படிதான் இருக்கும். பின் வரணுச்சு எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. பின் வரணுச்சு which of the following is the first Indian geostationary satellite அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்சாட் 3D. இன்சாட் 3D தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய புவிசார் செயற்கைக்கோள் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி காரணம் கூற்று சரியான விளக்கம் இல்லையா, சரியா தவறா, அதான் நம்ம தெரியணும். ஓகே, இந்த மாதிரி கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. ஆண்டுகளை வச்சு கால வரிசைப்படுத்தணும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ நான் இந்த பிடிஎஃப்பையும் சாரை விட்டு குரூப்பில் ஷேர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ மாணவ செல்வங்கள் தொடர்ந்து நல்லா படிங்க. ஓகே, இப்போ அறவாளி டெஸ்ட் பேஜர் அறவாளி கிளாஸை பொறுத்தவரை இது ஒரு 130 to 150 ப்ளஸ் கிளாஸஸ். ஒவ்வொரு வாரமும் 5 முதல் 6 கிளாஸஸ் இருக்கும். ஓகே, இதில் 70% அப்படிங்கிறது ரெக்கார்டும், 30% அப்படிங்கிறது லைவ் இருக்கும். இது ப்ரிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான ஒரு பேஜ். ப்ரிம்ஸும் எடுப்பாங்க, அட் த சேம் டைம் மெயின்ஸும் எடுப்பாங்க. இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும், இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமும் ப்ரிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன சப்ஜெக்ட் காமனாக இருக்கோ அது கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, ஒன்ஸ் ஏப்ரலுக்கு அடுத்து மே, ஜூனில் ஒன்லி ஃபார் ப்ரிம்ஸில் மட்டும் என்ன இருக்கோ அதை எடுப்பாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நல்லா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 25,000 ஃபீஸை தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் 18,000 கொடுக்குறாங்க. வித் 7 மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. போட்டித் தேர்வில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களால் இந்த வகுப்புகள் உங்களுக்கு எடுத்து தரப்படுகிறது. ஸோ அதனால் இந்த அறவாளி இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அனுபவ பணியான டிசி, டிஎஸ்பி இந்த பணியை நீங்கள் பெறணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த குரூப் 1ல் மெயின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும், அதே 3 ஜிஎஸ் பேப்பர் எப்படி இருக்கும், அப்படி சப்ஜெக்ட் என்ன, டாபிக் என்ன, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, பேப்பரை எப்படி படிக்கிறது, அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாண்டி நம்முடைய ஆவடி வினர் சார் வந்து இதுக்கடுத்து வரப்போகிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த லைவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே நம்முடைய இமேஜில் கீழே ஒரு 5 ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த 5 ஃபோன் நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பரில் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு அறவாளின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கோஆர்டினேட்டர் ஃபர்தராக உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த பேஜில் ஜாயின் பண்ணதுக்கான எத்தனை சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நல்லா படிங்க. குரூப் 1 மிக உயர்ந்த ஒரு பதவி. நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட பணியை நீங்கள் பெறணும்னு சொல்லி மீண்டும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். தொடர்ந்து செக்ஷன் வந்து தொடரும். நன்றி, வணக்கம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஓகே, ஸோ அறவாளி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேட்ச் சொல்லியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், சரியா? ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பற்றி உங்களுக்கு பேசிக்குவாங்க. ப்ரிலிம்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் டீச்சராக சொல்லிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா? ஸோ ஹவ் டு அப்ரோச் மெயின்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பேட்டர்ன் இருக்குது, இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது,
அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வகையில் ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் தெரியும். ஓகே, ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், அரௌண்ட் 200 கொஸ்டின்ஸு. 200 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஒரு 150 ஏன்னா 160 கூட வச்சுக்கோங்க டார்கெட்டு, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ 150 வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதை தான் பிஎஸ்டிஎம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒரு 145 வச்சுக்கோங்க. பட் ரொம்ப உங்களுடைய இதை வந்து நீங்களே ரொம்ப குறைச்சிக்க வேண்டாம். ஒரு 180 எய்ம் பண்ணணும், அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அதை விட்டுடுங்க. மற்ற 4 யூனிட்லையுமே கம்ப்ளீட்டாக மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்டை நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் நாட் ஈஸி. ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸி தான். குரூப் 1 பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ் ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கம்பேர் டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ மெயின்ஸ்ன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து மொத்தம் 4 பேப்பர் உண்டு. சரியா, 4 பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ அதுக்கப்புறமா ஜிஎஸ் 1 அந்த மாதிரி இருக்கும். ஜிஎஸ் 2, ஜிஎஸ் 3 மொத்தம் 3 பேப்பரு. ஸோ 3 பேப்பரில் ஈச் ஒன் ஹேவ் 250 மார்க்ஸ். சரியா, டோட்டலாக 750 மார்க்ஸ். சரி, அப்போ அந்த 750 மார்க் வந்து மெயின்ஸில் டிட்டர்மைன் பண்ணுது. சரி, அகைன் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுடைய சர்வீஸை முடிவு பண்ணுறது மெயின்ஸ் மார்க் மட்டும்தான். சரியா, இன்டர்வியூ இருக்குது. ஆல்சோ இன்டர்வியூ பெரிய அளவில் இப்போ ப்ளே பண்ணலை. பட் 4 to 5 years பேக், ஓகே, 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ ஆல்சே பிளே அ பிவோட்டல் ரோல். இன்டர்வியூ பெரிய ப்ளே பண்ணுச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே 2 ஸ்லாப். ஓகே, மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஸ்லாப் அண்ட் செகண்ட் ஸ்லாப் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து 75 மார்க்ஸ் போடுவாங்க, செகண்ட் ஸ்லாப் 67.5 போடுவாங்க, தேர்ட் ஸ்லாப் 60 போடுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்லாப்ல மோஸ்ட்லி எல்லாருமே 2 ஸ்லாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அதனால இன்டர்வியூ பெரிய அளவில் ப்ளே பண்ணாது. ஸோ மெயின்ஸில் இந்த 750 மார்க் இருக்கா, இந்த 750 மார்க்ஸுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு சர்வீஸ் வந்து என்ஷூர் பண்ணப்படும். சரியா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய மித்து இருக்குது மெயின்ஸில். ஸோ ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா கட் ஆஃப். சரியா, கட் ஆஃப் அப்படின்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து மீடியம். ஓகே, என்ன மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, ஸோ மூணாவது வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக மெயின்ஸ் எழுதியிருக்கணும், 2-3 மெயின்ஸ் எழுதியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் தமிழ் இங்கிலீஷ் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் கண்டினியூஸாக எழுதியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய மித்து வந்து இப்போ 2 to 3 years உடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து நிறையா ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. முன்னாடிலாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எழுதினா தான் மெயின்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், இங்கிலீஷில் எழுதினவங்க தான் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. லாஸ்ட் 2 years சர்வீஸ் போனவங்களை வச்சும் லாஸ்ட் 2 years சர்வீஸ் போனவங்களுடைய பேப்பர்ஸை வச்சும் பார்க்கும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பேர் டு நீங்கள் சொல்லுவீங்க இன்டென்சிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல, எந்த ஒரு பிரச்சனையுமே பிரச்சனை தான், எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்றது அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தமிழில் எழுதுறவங்களுக்கும் இப்போ ஸ்கோப் இருக்குது அப்படின்றது லாஸ்ட் 2 years ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்க முடியுது. தட் இஸ் தமிழில் எழுதுறவங்க பேப்பரையும் ரீட் பண்ணி எவாலுவேட் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் எழுதுறவங்க பேப்பரையும் ரீட் பண்ணி எவாலுவேட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் இங்கிலீஷில் எழுதுனா போதும், பேஜ் ஃபில் பண்ணால் போதும், அந்த ஸ்ட்ரக்சரைஸ் கொடுத்தா போதும், ப்ரெசன்டேஷன் கொடுத்தா போதும்னு நினச்சாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. கண்டென்ட்டை ரீட் பண்ணாங்க. மினிமம் விசிபிள் அந்த டிஸ்பிளேல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு 5 to 7 minutes என்னமோ விசிபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் திருத்தி முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடில் எவால்வேட்டருக்கு ஷோ பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு விஷயம் முடிவாயிருக்கு. அதனால் தமிழில் எழுதுறது பெட்டர் தான். ஓகே, பட் கம்பேர் டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். மீன்ஸ் முன்னாடி சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில் எழுதினா தான் அப்படின்ட்டு, பட் இப்போ அப்படி கிடையாது, தமிழில் எழுதினாலும் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகே, சின்ன இடத்துல தமிழில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் இஷ்யூ ஆகலாம், அவ்வளோதான். முக்கியமாக 2-3 சப்ஜெக்ட் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எத்திக்ஸ் அந்த மாதிரி. பட் அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. இப்போல்லாம் ஏஐ இருக்குது, எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, அழகாக அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இல்லைனாலும் நீங்கள் இங்கிலீஷில் அதை படித்தா அதுக்கான ஒரு தமிழ் புரிதலை நீங்கள் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் டிஎன்பிசி இப்போ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, நீங்கள் மேட்ரை சொல்ல வரீங்களா அப்படின்றதான் சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த 750க்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஓகே
இப்போ இந்த 750க்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 627.5 இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து விழுப்புரம் பக்கத்தில் ஒரு மேடம் எடுத்தாங்க. ஸோ இப்போ டிசியாக இருக்காங்க, டெப்டிக்கல் இருக்காங்க. ஓகே, ஸோ 60 இவங்க வந்து இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் லேப் 75 மார்க்ஸ். ஓகே, ஸோ இந்த 75னா கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அரௌண்ட் ஒரு 555 வச்சுக்கலாம். ஓகே, 555 அது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் இந்த 627 பொறுத்த மட்டும் 608, ஓகே 594 இது வரைக்கும் வந்தவங்களே சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. சரியா, திரும்பி சொல்கிறேன், இன்டர்வியூ எந்த விதத்துலையும் ப்ளே பண்ணாது. சில பேர் வந்து இதில் ஒரு 7.5 மார்க்ஸ் டிஸ்பேரிட்டி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லேப் அண்ட் செகண்ட் லேப் போட்டுடுறாங்க இப்போ. அப்போ இந்த டிஸ்பேரிட்டி இந்த மார்க்கில் இவங்க கோட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த 750 மார்க்ஸுக்கு எவ்வளோ எடுக்கணும், உங்களுடைய இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அரௌண்ட் இந்த 750க்கு நீங்கள் 580 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா, 580 600 நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு 540 550 வரும். சரியா, ஸோ 550 540 ஏன்னா இப்படி எடுத்துட்டீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கொண்டு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போனாலும் திரும்பி சொல்கிறேன், இன்டர்வியூ போனாலும் இன்டர்வியூவில் நான் சொல்கிற மாதிரி 2 ஸ்லாப் தான் போட போகிறாங்க. அதனால பெருசாக எந்த ரேஞ்ச் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 540 எடுத்துக்கிங்க. இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் புரியுதா? 540 எடுத்தவங்க எல்லாமே இன்டர்வியூ போவாங்க. 590 எடுத்தவங்களும் இன்டர்வியூ போவாங்க. கரெக்டாக? அப்போ 540 to 590 இன்டர்வியூ போவாங்கல்ல. இதில் இங்கே இன்டர்வியூ போனாலுமே இந்த மார்க் இருக்குல்ல, அப்போ 590 580 575 இந்த 3 மார்க் தான் சர்வீஸ்க்கு உள்ளே போகும். ஈவன் தான் நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தாலும். கரெக்டாக? அப்போ மெயின்ஸில் மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத அழுத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இப்போ வந்து சிலபஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி. சரியா, தமிழ் எலிஜிபிலிட்டி 100 மார்க் போகும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அடுத்து மோஸ்ட்லி டிஎன்பிசியில் எல்லாருமே நிறையா தமிழ் படிச்சுருப்பீங்க. குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க அவ்வளோக்கு தமிழ் படிச்சுருப்பாங்க. அதில் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். பட் அவங்களுக்குமே பெருசாக கஷ்டம்லாம் இருக்காது. அந்த டைமில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ரீட் பண்ணால் போதுமானது. ஸ்கூல் புக்ஸில் இருக்க பேசிக் கிராமர்ஸை கொஞ்சம் பார்த்தா போதுமானது தான். சரியா, அது எல்லாமே பெருசாக இருக்காது. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும்தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக இதெல்லாம். ஸோ இதை வந்து ஒரு 20 மார்க்ஸ் இருக்கும். அதாவது எல்லாமே 1 வேர்ட் ரேஞ்சில் இருக்கும். 20 to 120 மார்க்ஸ் இருக்கும். இந்த பேலன்ஸ் 80 மார்க்ஸ் எல்லாமே சும்மா எஸ்ஏ ரைட்டிங் எழுதுகிறது. ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் இந்த பேசேஜை வந்து ரொம்ப ஸ்விங் பண்ணி எழுதுகிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறது, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் மோஸ்ட்லி என்ன எழுதினாலுமே அதுக்கான மினிமம் மார்க் போட்டாலே அதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுவீங்க. அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஓகே, ஜிஎஸ் தான் பெரிய விஷயம். ஜிஎஸ்ல பேப்பர் 2. சரியா, பேப்பர் 2ல் 3 சப்ஜெக்ட். ஈச் அண்ட் எவ்ரி பேப்பரில் 3 சப்ஜெக்ட். ஸோ மொத்தமாக நீங்கள் படிக்க போகுது 9 சப்ஜெக்ட். ஓகே, 9 சப்ஜெக்ட் மீன்ஸ் 9 யூனிட் படிப்பீங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. பேப்பர் 2ல் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர் அப்படின்றது. ஓகே, எல்லா யூனிட் சிலபஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்களை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணும், மாடர்ன் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா 1757 பிளாஸ்டிக் போக்கு நடக்குது. அதுலேருந்து 1857 ஒரு காலம், அதுக்கப்புறம் 1947 வரைக்கும் தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நீங்கள் நினைப்பீங்க. சரியா, ஸோ அதுலேயுமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி இது இவ்வளோ தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த இந்தியன் கல்ச்சர்னு இருக்கா, இப்போ இந்த இந்தியன் கல்ச்சருக்கு விஷயம் எங்கே, இந்த சிலபஸில் விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஓகே இங்கே இருக்கா, இதில் முடிஞ்சுப்பா. இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு போச்சா? ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு போச்சா? ஸோ சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்னு இருக்கும், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கும், ரேஸ், லாங்குவேஜ், ரிலீஜியன், கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், செக்யூலர் ஸ்டேட்டு. ஓகே, இந்த கூத்துக்கலைகள் சொல்லக்கூடிய ஃபைனான்ஸு, நாடகக்கலை, ட்ராமா, தமிழில் உள்ள அந்த விஷயங்கள். ஓகே, மற்றபடி நம்ம என்ன கல்ச்சரில் நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கோம் அப்படின்றது. ஓகே, அரசனுடைய சின்னங்கள், தேசிய சின்னங்கள் சொல்லக்கூடிய நேஷனல் சிம்பிள்ஸு, எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் கல்ச்சரல் ஃபீல்டு,
ஓகே, இப்படி தான் ஒரு டைம் கேட்டாங்க. லலித் கலா அகாடமி, சங்கீத நாடக அகாடமி பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்ல நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அந்த சப்ஜெக்டோட தொடர்பு படுத்துக்க மாதிரி ஒரு சின்ன டாபிக் இதில் இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரும். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க. இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், மேபி இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுதான். ஓகே, இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி வந்த கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 10 மார்க்கோ ஒரு 15 மார்க்கோ, சம்டைம்ஸ் ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் சேர்ந்து கூட இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். சரியா? ஓகே, இது நீங்கள் படிச்சிருக்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான், நார்மலாக படிக்கக்கூடியதான். ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்னு ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் படிக்கக்கூடியதான். ஓகே, ஸோ இதில் ப்ரிலிம்ஸில் நீங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லிக்குவாங்க ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸு காமன் டாபிக்ஸ். இது நீங்கள் ஸ்கூலில் கூட படிச்சிருக்க ஹிஸ்ட்ரி தான். பட் இங்கே எப்படி படிக்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான். அப்போ இங்கே எப்படி படிக்கணும், எப்படி கொண்டு போனால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு லெவல் படிச்சுருப்பீங்க. இப்போ வஉசின்னு இருக்கா, வஉசி இருக்குது, சுப்பிரமணிய பாரதியார் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க. ஒரு லெவலில் படிச்சுருப்பீங்க. பாரதி பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும், வஉசி பற்றி ஏதாவது தெரியும், ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும், பெரியாரை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் அங்கே அரசியல் பேசுகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதில் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல எப்படி கேட்காங்க கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஏரியாலாம் அவங்க கவர் பண்ணுறாங்க. த்ரூ அவங்களுடைய ரிஃபார்ம்ஸ் தான் பெருசாக பேசப்படுது. ஓகே, அதான தேவை. அவங்களுடைய பிறப்போ இறப்போ பெருசாக தேவையில்லை. அவங்களுடைய ரிஃபார்ம்ஸ் என்ன, அது சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்கு, அதனால என்ன ரெவல்யூஷன், என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அதான் முக்கியம். அதான தமிழ் ஹிஸ்ட்ரியோட எவல்யூஷன். ஓகே, எந்த ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு சொசைட்டிலையும் ஒரு புரட்சி எப்போவுமே நடக்கும். அது அந்த சொசைட்டி என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு அதை அப்ளிக்மெண்ட் கொண்டு போகணும். ஓகே, ஸோ அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகிறது அந்த மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்து படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ். சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமானது தான். சோசியல் இஷ்யூ இப்போ தான் சொசைட்டி பற்றி பேசினேன். சொசைட்டி, சோசியல். சொசைட்டியில் நம்மளை சுற்றி என்ன இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது. சரியா? ஒரு யூத்தாக நம்ம இருக்கோம். நமக்கு இப்போ என்ன இஷ்யூஸ், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லைல்ல, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலை வாய்ப்புக்காக நம்ம 2 எக்ஸாமினேஷன் படிக்கிறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டர்பனராக ஆகாங்க. தொழில் முனைவோம்னு சொல்லக்கூடிய ஆண்டர்பனர், தொழில் இது பண்ணுறது, சுய தொழில் பண்ணுறது. இந்த மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி எதாவது பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கான கெரியரை அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி டைம் அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சொசைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகே நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சொசைட்டி. தட் மீன்ஸ் மெயினாக நம்ம சோசியல் இஷ்யூவில் எதை பற்றி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சில்ட்ரனுடைய மதர். ஓகே, தென் வந்து சீனியர் சிட்டிசன், டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, அது போக எஸ்சி/எஸ்டிஸ், வல்னரபிள் கம்யூனிட்டிஸ், ட்ரைபல் பீப்புள். ஓகே, பழங்குடியினர்கள், நக்சலிஸ்டால் பாதிக்கப்பட்டவங்க, மலைவாழ் மக்கள். ஸோ இந்த வகையான சொசைட்டி. அப்போ சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, யாருக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது. ஓகே, அவங்க வந்து வீட்டில் இருந்து கைவிடப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு சரியான மனநல ஆலோசனை கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பிரச்சனை, பெரிய பிரச்சனை நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு. ஓகே, அதுக்கப்புறம் பெண் குழந்தைய இது பண்ண மாட்டேங்காங்க. அந்த மித்தி இன்னமும் இருக்குது. இன்னமும் அது நம்ம பெண் சிசு கொலை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம படிப்போம். அப்போ ஒரு குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் இந்த சொசைட்டியில் என்ன தேவை அப்படின்றத வச்சு பார்க்கும்போதுமே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அது ரிலேட்டடாக உள்ள ஃபெர்டிலிட்டி அப்படின்னா கருவுறுதல் சொல்லுவாங்க, மார்டாலிட்டி அப்படின்னா இறக்குறது. இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸில் இவ்வளவு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இது புதுசாக ஆட் பண்ணுது மெயின்ஸில். இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் எத்திக்ஸ் கிடையாது. பட் யூபிஎஸ்சி மெயின்ஸில் எத்திக்ஸ் உண்டு. ஸோ அதை பார்த்துட்டு எத்திக்ஸ் வந்து கொஞ்சமாவது படிக்கணும், அப்போ தான் வந்து எத்திக்கலாக இருப்பாங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் எத்திக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் 3 வந்து எத்திக்ஸ். ஓகே, இது 50 மார்க்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே 100 மார்க்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் 250 மார்க்ஸ். இப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 மார்க்ஸ் ஒரு இதுக்கு மட்டும் நான் பிரேக்கப் சொல்கிறேன், மற்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 50 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 10 மார்க் எழுதுவீங்க. ஓகே, 2 15 மார்க். முன்னாடினா இப்படி கிடையாது. இப்போல்லாம் எல்லாம் டிமார்க்கேட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க பேட்டர்ன். எத்திக்ஸில் 50 மார்க் தான் கேட்பேன், 50 மார்க் வந்து 2 10 மார்க், 2 15 மார்க் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சோசியலிஜியில் வந்து 4 10 மார்க்கு, 4 15 மார்க். அவ்வளோதான், கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். போன டைம் கூட கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க, இந்த டைம் இது கரெக்டாக மார்க்ஸ் கொடுத்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி 4 10 மார்க்கு,
4 10 மார்க்கு 4 15 மார்க். 5 கொடுத்து 4 எழுதணும், 5 கொடுத்து 4 எழுதணும். ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. சரியா? ஸோ டோட்டலாக ஒரு 13 கொஸ்டின்ஸ் நீங்கள் இது 26 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுங்க. 26ல் ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி இருக்கும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்லையுமே ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட் ப்ளே பண்ணும் ஒவ்வொரு பேப்பர்லையும். ஃபஸ்ட் பேப்பரில் ஹிஸ்ட்ரி சோசியல் ஹிஸ்ட்ரி ப்ளே பண்ணுது, செகண்டில் வந்து பாலிட்டி ப்ளே பண்ணும், தேர்டில் எக்கானமி இருக்கும். இப்போ இதில் வந்து பாலிட்டி, இந்த பாலிட்டிலையுமே நான் சொன்ன மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சிலபஸ். இது எல்லாமே பாலிட்டி, இந்தியன் பாலிட்டியில் நீங்கள் படிப்பீங்க. இந்தியன் பாலிட்டியில் வந்து இந்தியன் பாலிட்டிங்கிறது கான்ஸ்டியூஷன் பற்றி இருக்கும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கு, என்னென்ன டியூட்டிஸ் கொடுத்துருக்கு, அடிப்படை கடமைகள்லாம் என்ன, அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, இந்த அரசு எப்படி இயங்குது, அதுக்கான பார்லிமெண்ட் ஒரு சட்டம் எப்படி இயற்றப்படுது, அந்த சட்டம் இயற்றப்படுறதுக்கான வழிமுறைகள் என்ன, அடுத்து ஒரு பட்ஜெட் அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எப்படி அந்த பட்ஜெட்டை இது பண்ணுறாங்க, பட்ஜெட் எதுக்காக கொண்டு வராங்க, பட்ஜெட் கொண்டு வரது மூலமாக பொருளாதார அளவில் என்ன தாக்கம் இருக்குது, மக்கள் மத்தியில் என்ன தாக்கம் இருக்குது, உண்மையிலே ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கீவேர்டு சொல்லுவாங்க. உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. தட் மீன்ஸ் அனைவருக்குமான வளர்ச்சி எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எனக்கு ஒரு இஷ்யூவுக்கும், உங்களுக்கு ஒரு இஷ்யூவுக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இஷ்யூவுக்கும் 3 இஷ்யூவையும் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட் கவர்மெண்டோடைய இது. சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது இதில் பாலிட்டிலாம் படிப்பீங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், யூனியன் கவர்மெண்ட்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, லெஜிஸ்லேஷன் சட்டம் எப்படி ஏற்றுறாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே, இதில் கொஞ்சம் காமன் டாபிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்டு இருக்கா, இந்தியா அண்ட் வேர்ல்டு, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் வேர்ல்டு கண்ட்ரிஸ், டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி. ஓகே, பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, நியூக்ளியர் பாலிசி, அணு ஆயுத கொள்கைகள் என்ன இருக்குது, டெரரிசம் என்ன, பயங்கரவாதம், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது மனித உரிமைகள் சார்ந்தது, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள், சர்வதேச அமைப்பு, இன்டர்நேஷனல் ஆர்கனைஸ் சொல்லக்கூடிய சர்வதேச ஆணையங்கள், அதில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்களா அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கூட இந்தியா சைனா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? லாஸ்ட் டைம் கூட இந்தியா சைனா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ இதில் நம்ம டீச்சரில் என்ன பார்க்க முடியுது, இதுலேருந்து 100 மார்க் படித்தாலுமே இதில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது நமக்கு தெரியுது. சரியா? ஸோ இந்த யூனிட் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, எல்லாருமே பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா இதுதான். அந்த மாதிரிலாம் இது எதுவுமே கிடையாது. நோட்ஸுக்கு எல்லாமே இருக்குது, உங்களுக்கு கிளாஸுக்கும் அப்படியே உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட எல்லாமே நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிறைய விஷயங்கள் வந்து கூகுளில் கொடுக்கும், ஏஐயில் கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஃபெமிலியரான டாபிக்ஸ் தான். பட் சயின்ஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது சயின்ஸ் கிடையாது, சயின்ஸ் அண்ட் டெக். சரியா? நீங்கள் நல்லா பாருங்க, எல்லாமே உங்கள் ரியல் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் டச் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் சயின்ஸ் இருக்கும், பேசிக் சயின்ஸ் கொஞ்சோண்டு இருக்கும். இந்த ஆசிட் பேஸ் சால்ட், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இதெல்லாம் இருக்கும். பட் இந்த ஃபெர்டிலைசர்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்லேயே கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஃபெர்டிலைசர்னால என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு, பெஸ்டிசைட்னால என்விரான்மெண்ட்டில் என்ன ஹார்ம்ஃபுல் இருக்குது, இன்செக்டிசைட்னால என்ன இருக்குது அப்படின்னு இப்போ எல்லாமே இதெல்லாம் என்ன சொல்ல ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே. சரியா? முக்கியமாக மிஷின் லேர்னிங் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, மிஷின் லேர்னிங், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸு, மெடிசினல் பிளான்ஸு. ஓகே, தமிழ்நாடு தான் மெடிக்கல் டூரிசம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் டூரிசம் சொல்கிறதுனால தான் மெடிசினல் பிளான்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இப்படின்றது எல்லாமே சிலபஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயோ வந்து அவங்க வந்து சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்கள் பேப்பரில் உங்கள் ஆன்சருமே எப்படி இருக்கணும், உயிரோட்டமாக இருக்கணும். பேப்பர் படிக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவடைய எழுதுக்காக அப்படின்னா அந்த பேப்பர் அவங்க எழுதிக்காக அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வரும். அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி, இது ஒரு 50 மார்க்ஸ் இருக்கும். தமிழ் சொசைட்டி இதுவுமே ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் நீங்கள் நிறையா ப்ரிலிம்ஸில் நிறையா படிக்கிறது தான் மெயின்ஸில். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா அதே மாதிரி தான். அந்த தமிழ் டைவர்ஸ் போக அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்ஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணுறாங்கல்ல, சினிமாவுக்கு பண்ணுறது, பிரிண்டிங்க்கு பண்ணுறது, எடிஷனுக்கு பண்ணுறது, சக்தி அகாதமி விருது கொடுக்குறது, நிறைய தமிழ்நாடு அவார்டு, கலைமாமணி அவார்டு, இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. அடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. பனை ஓலைகள் எல்லாம் வந்து டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாடு நிறையா எடுத்துக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் பாருங்க, புகனை மியூசியம் பட்ஜெட்டில் புகனை மியூசியம் திருநெல்வேலியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்டில் அது போக இன்னும் 2 மியூசியம் இது பண்ணியிருக்காங்க. நொய்யல் அப்படின்ற ஒரு மியூசியமும், நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியகம், 2 மியூசியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்கள் ஆன்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே,
ஸோ அடுத்து 3வது பேப்பர் 4ல் வந்து ஜாகிரபி இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், எக்கானமி இருக்கும். ஓகே, ஸோ இதில் மொத்தத்துக்கே இந்த 100 மார்க்ஸ் இருக்குல்ல, 100 மார்க்ஸ் உள்ள யூனிட்லாம் ரொம்பவே கண்டிப்பாக ப்ளே பண்ணோம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். இதிலலாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, ஏன்னா இதெல்லாம் டைனமிக்ஸ். நீங்கள் வந்து வெளியில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எழுதலாம், பாலிசிஸ், கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ், கொள்கைகள் இருக்கும். தமிழ்நாடு அரசு ஏதாவது கொள்கைகள் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இயா, சிறு குறு தொழிலுக்கு தமிழ்நாட்டில் என்ன கொள்கை இருக்குது, அது மூலமாக தமிழ்நாட்டில் அது பொருளாதார உற்பத்திக்கு எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்கு, ஜிடிபியில் எவ்வளோ % கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு, இப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கோகுலேட் பண்ணி அங்கங்கே இருந்து எடுத்து எழுதும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், மெயின்ஸ் வந்து ஒரு அக்குமுலேட்டிவ் நாலேஜ் தான். ஓகே, நீங்கள் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, எங்கேயோ ரீட் பண்ணதை கூட உங்கள் பேப்பரில் எழுத முடியும். அதை டச் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த சிலபஸ் பார்த்துட்டோம். சரியா, இது உங்களுக்கு இன்னும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிலபஸை டீகோட் பண்ணி ஒரு கிளாஸ் வரும். கம்ப்ளீட் சிலபஸை டீகோட் பண்ணி ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் டே வரையும். ஓகே, ஷெடியூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகவாலி ஷெடியூலில் உங்களுக்கு ஓகே, அதில் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க சார் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு காமன் டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காமன் டாபிக்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸாக போகும். சரியா, காமன் டாபிக்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸாக போகும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் செப்பரேட்டாக சில சப்ஜெக்ட் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக், எத்திக்ஸு, சோசியல் இஷ்யூஸ், இதெல்லாமே மெயின்ஸ் செப்பரேட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு உள்ள பாலிட்டி ஆகட்டும், அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கானமி ஆகட்டும், தமிழ் சொசைட்டி ஆகட்டும், இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸாக உங்களுக்கு அந்த டாப்பிக்கை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அது சொல்லி நல்லா கோத்துக்கு பண்ணிங்கன்னா தெரியும், எந்த டாப்பிக்கும் அதில் மிஸ் ஆகாது. ஓகே, ப்ரிலிம்ஸில் என்ன இருக்குது, மெயின்ஸில் என்ன இருக்கிறத கம்பைன் பண்ணி போட்டிருப்பாங்க. சரியா, ஸோ இனிஷியலாக உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் காமன் டாபிக்ஸ் நடத்தி முடிச்சதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு தனியாக உங்களுக்கு வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு ஷெடியூல் இருக்கும். அந்த இதில் வந்து ஒவ்வொரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணும். ஒவ்வொரு பேப்பருக்கு 5 டெஸ்ட் வச்சுக்குவாங்க. ஸோ 1 by 1 அந்த பேப்பர் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு தனியாக மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. சரியா, இப்போ அதில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து சாம்பிள் ஒன்று வச்சுக்கேன், பாலிட்டி. சரி, இதில் இந்தியன் பாலிட்டி வால்யூம் 1 இருக்கா, இங்கிலீஷ் மீடியம். சரியா, ஸோ இதில் பாருங்க, ஒரு 25 டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே சிலபஸில் உள்ளது. ஓகே, 25 டாபிக்ஸ். இது வந்து 150 மார்க்ஸ்க்கான டெஸ்ட், அதனால 25 இருக்கும். சப்போஸ் 250 மார்க்னா 35 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பவர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். ஓகே, உங்கள் சிலபஸை பாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் சிலபஸை நான் உடச்சி பிரேக்கப் பண்ணி ஃபஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இந்தியாஸ் சோசியல் எக்கனாமிக் சேஞ்ச். ஓகே, அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்ன, பார்லிமெண்ட்டில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இதெல்லாம் உங்கள் சிலபஸில் அப்படியே இருக்கக்கூடிய வார்த்தைகள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு கீழே கண்டென்ட் இருக்கும். சரியா, ஓகே, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் அப்படின்றது. நீங்கள் இப்போ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் அந்த கவர்னரை பற்றி படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் மெயின்ஸ் மெட்டீரியல். இதை நீங்கள் படித்து இதோட என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் 2-3 பக்கத்துக்கு இருக்கும். இதை நீங்கள் படித்து இதில் கொஞ்சம் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி உங்கள் ஆன்சருக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா கரெக்ட், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா டாபிக்ஸும். ஓகே, தமிழ் மீடியம் இது தமிழ் மீடியம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஷெடியூலில் கொடுத்துருப்பாங்க. அகவாலி ஷெடியூலில் காமன் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சு கடைசி ஒவ்வொரு பாக்ஸாக போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி, அப்புறம் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இதாகும். இது ஒரு வால்யூம்னா இதில் 5 வால்யூம் உண்டு. 5 வால்யூம் கொடுப்பாங்க. சரியா, ஓகே, இப்போ வந்து ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்துடுவோம். பேப்பர்ஸ் டாப்பர்ஸ் பேப்பருக்கு அதையும் காமிச்சிருக்கேன். சரி, ஸோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே, இதுதான் அந்த காமன் டாபிக்ஸ். சரியா, ஸோ அந்த காமன் டாபிக்ஸ்க்கு இது இருக்கும், என்ன சப்ஜெக்ட் வருது.
ஃபாரின் ஓகே ஃபாரின் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ஜாகிரபி இருக்கும். ஓகே, இந்த ஜாகிரபி. அதுக்கப்புறம் ஏன்சியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் ஆன்லைனில் கொடுத்துருவோம். சரியா? சயின்ஸ் வந்து 10 மார்க் அது ஒரு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல சோசியல் இஷ்யூஸு, எத்திக்ஸு, ஃபாரின் பாலிசி, இந்த பாலிட்டியில் லாஸ்ட் பார்ட்டு தான் ஃபாரின் பாலிசி, டெக்னாலஜி பார்ட், என்விரான்மெண்ட் பார்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் இது போகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைனலாக மெயின்ஸுக்கு வந்து ஒன்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓகே இந்த இல்லை இதோட இதை தான் நான் காமிச்சேன். இந்த மெட்டீரியலோட தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியம் நம்ம பார்த்தோம். இது 1 2 3. இந்த ஃபுல் டெஸ்ட் முடியும் போது உங்களுக்கு மெயின்ஸில் பாலிட்டியில் நல்லா பார்த்தா ஒரு 75%, 70 to 75% கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இதை மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் எக்கானமி எல்லாமே இதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தாச்சு. சரியா? எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்துக்குவோம். உங்களுக்கு என்ன பேட்டர்ன் இருக்குது, 10 மார்க்ஸ் எப்படி, 15 மார்க்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு ஒவ்வொரு யூனிட்லேயுமே. சரி, வேக்டிவ் ஸ்டடி. ஓகே, வேக்டிவ் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு புக்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட 9 யூனிட்டுக்குமே 9 புக்கு போட்டு வச்சுருக்கோம். அது போக உங்களுக்கு மெயின்ஸுக்கு நான் இப்போ மெட்டீரியல் காமிச்சேன்ல, அந்த மெட்டீரியல் எனஃப் தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 வால்யூம் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஸோ அது சிலபஸ் பிரேக்கப். சிலபஸை நீங்கள் தான் பிரேக்கப் பண்ணணும், டீகோட் பண்ணணும். சிலபஸை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஒரு வேர்டுக்குன்னா அந்த ஒன்றுமே இல்லை. மெயின்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸில் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஏன்னா மெயின்ஸில் கொஸ்டின் சிலபஸை வச்சு தான் எடுப்பாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அதனால் அவங்க எங்கேனாலும் போய் தேடுவாங்க. மெயின்ஸுக்கு எங்கேயுமே தேட வேண்டாம். ஒரு யூனிட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா பாலிட்டிலேருந்து 10 கொஸ்டின் தான் எடுக்கணும். கரெக்டாக 8 கொஸ்டின் தான் எடுக்கணும். 4 நாளும் 10 கொஸ்டின் எடுப்பாங்க. 10ல் நீங்கள் 8 எழுதுற மாதிரி இருக்கும். 4 10 மார்க், 4 15 மார்க். இந்த 10 கொஸ்டினுக்கு டோட்டல் சிலபஸில் 10 வார்த்தை. சரியா? 10 வார்த்தை சூஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கு கொஸ்டின் எடுத்துவாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சிலபஸையும் எடுத்து பாருங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொஸ்டினில் இருக்கும், அப்படியே இருக்கும். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீதித்துறை செயல்பாடுன்னு இருக்கும், அப்படியே ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சிலபஸில் இருக்கும். தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்கும், அப்படியே சிலபஸில் இருக்கும். எங்கேயும் வெளியே தேட மாட்டாங்க. அதனால தான் சிலபஸ் டீகோடிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. சரியா? பேப்பர் 1 பேப்பர் 2 இது எல்லாமே பார்த்துக்கோம். சரியா? இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் அப்பா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் காமி. சரியா? கொஸ்டின் இப்படி இருக்கும். அப்படிதான் உங்களுடைய பேப்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு முன்னுரை, சின்ன முன்னுரை மாதிரி கொடுக்கணும். முன்னுரை முடிவுரைன்னு எழுதவே கூடாது. ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குறது பார்த்தா முன்னுரை மாதிரி தெரியும். அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஓகே இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இங்கெல்லாம் எழுதணும், இங்கே முடிக்கணும். இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்கள் முன்னுரை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்ஹெட்டிங் போட போகிறீங்க.
ஓகே, 10 மார்க்காக இருந்தால் அட்லீஸ்ட் 6 to 8 சப்ஹெட்டிங் போடணும். ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு 8லேருந்து 12 சப்ஹெட்டிங் கண்டிப்பாக போடணும். ஓகே, அந்த மாதிரி தான் எழுதணும். மெயின்ஸில் இப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும், டிஎன்பிசி எதுவும் சொல்லலை நமக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஏன் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பாஸ் பண்ணி போகிறவங்களுடைய பேப்பர்ஸை பார்க்கும்போது அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறோம். சரியா? மற்றபடி அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு எழுதணும் அப்படின்னா சொல்லலை. பட் இதில் உள்ள பியூட்டி என்ன, இதில் உள்ள நேச்சர் என்ன அப்படின்னா, எதுக்காக இப்படி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட பேப்பரை நான் ஈஸியாக விசிபிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோட ஆன்சர் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஈஸியாக விசிபிளாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. சும்மா நீங்கள் வந்து பாயிண்ட் அதெல்லாம் நான் படித்து பார்க்கணும். இதுனா சப்ஹெட்டிங், ஓகே, சப்ஹெட்டிங் உள்ள 2 பாயிண்ட் நீட்டாக கிளாஸிஃபை பண்ணி பிரேக்கப் பண்ணி நல்லா வகைப்படுத்தி எழுதியிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எவால்வேட்டருக்கு பேப்பர் எவாலுவேஷனை ஈஸி பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதனால் டிஎன்பிசிலாம் இப்படி சொல்லலை, இப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் நம்மளுடைய டாப்பர்ஸ் சர்வீஸ் வாங்கினவங்க அவங்க பேப்பர்ஸை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி. சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு சப்ஹெட்டிங் போடுறீங்க, அந்த சப்ஹெட்டிங் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் அது கீழே பாயிண்ட் எழுதும்போது கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. 1 ஒரு பாயிண்ட் எழுதிடலாம். 2, அதுக்கப்புறம் திரும்ப இந்த சப்ஹெட்டிங் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். 1, 2 இந்த மாதிரி ஒரு சப்ஹெட்டிங். அதே மாதிரி முடிவுரை இதே மாதிரி இருக்கும். சரியா? அப்போது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா சப்ஹெட்டிங், அது கீழே ஒரு 2 பாயிண்ட், அடுத்த ஒரு சப்ஹெட்டிங், அது கீழே 2 பாயிண்ட். ஓகே, சாம்பிள் பேப்பர் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஒரிஜினல் பேப்பர், லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுனவங்களுடைய ஒரிஜினல் பேப்பர். சரியா? தமிழ் பேப்பர் பார்க்க அடுத்து இங்கிலீஷ் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக மார்க் போட்டிருப்பாங்க இதில். ஒரு நாளா இதுதான் இந்த பேப்பருடைய மார்க் 147. சரியா? மோஸ்ட்லி வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு 250. 250க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 180 எடுக்கணும். 180 எடுத்தீங்கன்னா தான் அந்த ஒரு 540 550 ரேஞ்ச் வந்து வரும். சரியா? 180 150 160 அந்த மாதிரி கூட எடுப்பாங்க. அது கம்யூனிட்டி பிஎஸ்எம் அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடியது. பட் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, ஜஸ்ட் இந்த மெத்தடை மட்டும் பார்த்துக்காங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ மெக்காலேயின் இந்திய கல்வி குறித்த பரிந்துரைகளை பகுப்பாய்வு செய்க. அனலைஸ் தி மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் மெக்காலேஸ் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். ஓகே, கொஸ்டின்ஸ் இதுதான். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை எதுவுமே தெரியலை அப்படின்னா கூட அது ரிலேட்டாக ஏதாவது 2-3 பாயிண்ட் தெரிஞ்சால் கூட அந்த கொஸ்டினை மேனேஜ் பண்ணிடலாம். சரியா? ஸோ பாருங்க, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களா? மெக்காலே கல்விக் கொள்கை 1835ஆம் ஆண்டு இந்தியாவில் கல்விக்காக அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகே, அந்த டைமில் அவங்களுக்கு மனசில் தோணுன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு அந்த டைம் மோஸ்ட்லி இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது டெஃபனிஷனாக இருக்கலாம், தப்பு இல்லை. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு டெஃபனிஷன் இருக்கலாம், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஏதாவது, வரலாற்று பின்னணி ஏதாவது இருக்கா அதுக்கு அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்ட்ரோடக்ஷனில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்தவரை இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை இடையில கொடுக்கலாம். இடையிலனா ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் சொல்லிடணும். ஓகே, இப்போ இந்திய கல்வி குறித்த பரிந்துரைகள் அப்படின்னு சொல்லி போட்டு, ஒன்று கீழ் திசைவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேல் திசைவாதிகள், 3ஆம் தொகுப்பு. ஸோ அதில் என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெக்காலே என்னென்ன பண்ணாரு, கல்விக்கு மானியம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க, கல்வி முறையில் என்னென்ன பண்ணாங்க. சரியா? இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் தான் வேலிட் பாயிண்ட், பாரம்பரிய கல்வியிலிருந்து மாறுபடுறது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். அப்படின்னா ஏன் எக்ஸ்ட்ரா எழுதுனாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அவங்களுக்கு கண்டென்ட் தெரியலை அப்படின்றது ஒரு கான்செப்ட். சரியா? தெரியலை அப்படின்றதுக்காக அவங்க விடலை, எதுவும் எழுதியிருக்காங்கல்ல. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் வேலிடாக இருந்தாலும்
இந்த 2 பாயிண்ட் இதை தொடர்புபடுத்துற மாதிரி தானே இருக்கு. அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் இதை தொடர்புபடுத்துற மாதிரி இருக்குன்னா ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்ற அக்செப்டபிள் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது ஒன்ஸ் நீங்கள் நிறையா படித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அணுகுமுறை, ஓகே, மேலிருந்து கீழே அணுகுமுறை இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி இமேஜ் போடுறது. எக்கனாமிக்ஸில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. இப்படி போட்டு இது வந்து 40%, இது வந்து 20%, ஜிடிபி இல்லை சிறு தொழில் எம்எஸ்எம்இல பங்களிப்பு, இல்லை இது ஃபர்ஸ்ட் லெவல் செக்டர், செகண்டு, இந்த மாதிரி இமேஜ் போடுறது. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும்ல அதுக்காக. ஓகே, ஸோ சுயமரியாதை இயக்கம் அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டு இப்படி இருக்கா, அடுத்த பாயிண்ட்டு இப்படி. ஸோ இந்த பக்கத்தில் எதுவும் எழுதக்கூடாது, சரியா? இப்படி இங்கேயும் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி வந்துடும். இதுதான் பார்க்க நீட்டாகவும் ஈஸியாக அந்த பாயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காகத்தான். ஓகே, இவங்கெல்லாம் இப்போ இவங்களோட மார்க்ஸ் வந்து டோட்டல் இந்த பேப்பரோட டோட்டல் மார்க்ஸ் வந்து ஐ திங்க் 578. இன்னும் 8 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க இன்டர்வியூ போயிருப்பாங்க, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்களா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்தியாவின் தேசிய கொடி நேஷனல் ஃப்ளாகை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ நேஷனல் ஃப்ளாக் வந்து ஹோஸ்டட் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட், இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது சிம்பிள். நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா வில் பி ஹோஸ்டட் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் டியூரிங் இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ். கல்வி நிலையங்களில் முக்கியமான நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், தேசிய கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதெல்லாம் ஒரு டியூட்டியவே இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துட்டு நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா ட்ரையாங்கா அடாப்டட் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, இது ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட்டா. அப்போ இந்த ஃபேக்சுவல் கண்டென்ட் டிசைன் பண்ணது வந்து பிங்களி வெங்கையா. அப்போ இது ஒரு ஃபேக்ஸில் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, மாடல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, இந்த ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா தேசிய கொடி விதிகளில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சப்படிங் போட்டிருக்காங்களா, டைமிங். அதுக்கப்புறம் பாருங்க டவுனிங், எப்போ இறக்கணும் அப்படிங்கிறது, எப்போ ஏற்றணும் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர், இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி இப்படி எழுதுனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பாயிண்ட் வந்து இப்படி வந்துடணும். அகைன் ஒரு சப்படிங் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் இப்படி, அகைன் ஒரு சப்படிங்னா அடுத்த பாயிண்ட் இப்படி. இந்த பெர்சன்டேஜ் தான் எல்லாரும் பெருசாக ஃபாலோ பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ், சரியா? ஸோ இதுவும் அதே மாதிரி மெக்காலே கொஸ்டின்ஸ். ஸோ இவங்களும் 2 கிளாஸ் பை ஆங்கிலிஷ்னா என்ன, ஓரியன்டலிஸ்ட்னா என்ன, இவங்க எதுக்காக இங்கிலீஷ் எஜுகேஷனை பண்ணாங்க, இவங்க வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்துக்குவாங்க, இவங்க வெர்னாகுலர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த இதை வந்து ஃபேவர் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதாவது தாய்மொழி கல்வின்னு சொல்லுவாங்களா, வெர்னாகுலர் லாங்குவேஜ் அப்படின்ட்டு. ஸோ இந்த டிஸ்பேக்ட் எல்லாம் மெக்காலேயில் வந்துச்சு. இதுக்கெல்லாம் மெக்காலே வந்து என்ன பண்ணாரு, ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்காக எழுதிக்குவாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதணும், பேப்பர் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணக்கூடாது, சரியா? 250 மார்க்ஸ் நீங்கள் எழுதினாதான் உங்களுக்கு ஆவரேஜாக அந்த எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 150க்கு மேலே கிடைக்கும், சரியா? நீங்கள் 250 மார்க்ஸில் 2 கொஸ்டினை விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. ஆனால் ஈவனாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது, எல்லாரும் பயப்படுறதா தான். ஆனால் கரெக்டாக படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடணும். இனிஷியல் ஸ்டேஜில் மெயின்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும். எந்த எக்ஸாம்னாலும் மெயின்ஸுக்கு படிக்கவே வேண்டாம், நீங்கள் போய் எழுதினாலே போதும் அப்படின்ற அளவு இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே இதே சிலபஸ் தான், இதே கான்செப்ட் தான். கொஸ்டின்ஸும் சொல்கிறேன், ரொம்ப வெளியில் எங்கேயுமே போகாது. சிலபஸை தாண்டி எதுவும் கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிலபஸே ஒரு யூனிட்டுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, யூபிஎஸ்சிலாம் அப்படி கிடையாது, சிம்பிளாக ஒரு வார்த்தையை கொடுத்துவாங்க, அதுக்குள்ளே என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ டிஎன்பிசி பொறுத்த மட்டும் அவனே கொடுத்துட்டாங்க. ஃபாரின் பாலிசியில் இந்தியா வித் அதர் கண்ட்ரிஸ் என்ன, நியூக்ளியர் பாலிசி என்ன பண்ணுறோம், அணு ஆயுத கொள்கையில் இந்தியா என்ன லெவலில் இருக்குது. அப்போ எல்லாமே டீட்டெயிலாக படிக்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது 2-3 பாயிண்ட் வேலிடாக இருந்தாலே
அந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ் அழகாக மேனேஜ் பண்ணி எழுதிடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் பேப்பர்ஸ் தான். இந்த பேப்பர்ஸ் தான், இது நம்ம பேப்பர், டேஃப்ல உள்ள பேப்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எழுதி எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, எங்கே என்ன நோட் பண்ணணும் அப்படின்றத இந்த மாதிரி நோட் பண்ணிடுவாங்க. சரியா? இருக்குல்ல, எப்படி எழுதணும், இதில் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? Speaker is the head of the Lok Sabha who presided over meeting the house. Then intro கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் நான் சொல்லுவாங்க உள்ளே கொடுத்துட்டு இன்ட்ரோ வந்து என்ன கொடுக்கணும், சபாநாயகர் தான் லோக்சபாவில் வந்து அவையை வந்து வழிநடத்தி கொண்டு போக வகை அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு எழுதும். உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து இது பண்ணி அங்கங்கே என்ன மிஸ்டேக்குங்கிறத கோட் பண்ணி சொல்லிவிட்டு இதை வச்சு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே, உங்கள் பேப்பர் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு கொடுப்பாங்க. அந்த வாய்ஸ் நோட்டில் இன்னும் இந்த பேப்பரில் எப்படி இது பண்ணணும், இந்த கொஸ்டினில் என்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும், இதில் என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுவாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதான் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ஓரளவுக்கு அந்த காமன் டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் போயிடலாம். ஓகே, அதுவும் உங்களுக்கு அப்பப்போ ஆன்சர் ரைட்டிங் கொடுப்பாங்க. சரியா? ஸோ பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு மேலேயே எழுதிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் எவாலுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஓவரால் அந்த மெயின்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த காமன் டாபிக்ஸ் அப்படின்றது நம்ம அந்த சிலபஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸாக கொண்டு போவாங்க. அப்போ இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ஒன்ஸ் நீங்கள் முடித்தாலே நம்ம அடுத்த மெயின்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பாலிட்டி வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வச்சுக்குவோம், எக்கனாமி வச்சுக்குவோம், இதுக்கப்புறம் தான் மற்ற மெயின் சப்ஜெக்ட் வரும். அப்போ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் கிளாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த 3 டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். 1 by 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுவோம். இந்த 3மே 100 மார்க்ஸ், 300 மார்க். ஓகே, டோட்டலாக உங்களுக்கு 750 மார்க்ஸா? 750 மார்க்ஸில் 300 மார்க்ஸ் இந்த காமன் டாபிக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். சரியா? அதனால் இந்த ஷெடியூல் நல்ல ஷெடியூலு, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். அவ்வளோ டைம் கரெக்டாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷெடியூலும் போட்டிருப்பாங்க. சரியா? என்ன போட்டிருக்காங்க, பிப்ரவரி டு ஏப்ரல் காமன் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, மேலேருந்து ஜூன் வரைக்கும் இந்த இது ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணுறது, அவ்வளோதான். இதில் ஏதாவது கொஞ்சம் எதாவது கூட இங்கே கவர் பண்ணிடலாம் மெயின்ஸ். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். ஸோ ஷெடியூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் மெயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருக்கும். ஓகே, சில கொஸ்டின்ஸில் வந்து கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விவரிக்கன்னு கேட்பாங்க. இது அடுத்து ஷார்ட் நோட் கேட்பாங்க. அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, விவாதிக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி ஆன்சர் எழுதணும், ஆன்சரில் என்ன பார்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று வரும். சரியா? அது ஒன்று ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது. அது போக மெயின்ஸில் உங்களுக்கு கைடன்ஸு இன்னும் 2-3 பேப்பர் எடுத்து நான் எப்படி ப்ரெசன்டேஜ் பண்ணணும், ஓகே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நம்ம டிஃபரெண்டாக வந்து பண்ணுவோம். இது ஒரு விஷயம். ஓகே, ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு அக்குமுலேட்டிவ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இந்த காமன் டாபிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக படிச்சிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு பாதி எலிஜிபிள் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். அது போக மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது இனிஷியலாக கஷ்டமாகும், பட் ஒன்ஸ் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது ஒரு விஷயம். ஓகே, அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது நல்லா வருமோ எதில் பெட்டராக பண்ண முடியுமோ அதை ஃபீல் பண்ணிக்கோங்க, அதை வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதில் எந்த விஷயமும் இல்லை. இங்கிலீஷ் பண்ணாலும் ஓகே, தமிழ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ உள்ள ட்ரெண்டிங் அப்படி இருக்குது. பட் தமிழில் பண்ணும்போது சில இடங்களில் கொஞ்சம் சிக்கல் வரும். ஆனால் அது பெரிய இது இல்லை, அதை ஓவர் கம் பண்ணி போயிடலாம். ஓவர் கம் பண்ணி வந்துருக்காங்க, ரிசல்ட்டும் வாங்கியிருக்காங்க, அதுதான் முக்கியம். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ தான். நம்ம மெயின்ஸை பொறுத்து பார்க்கும்போது நம்ம திரும்பியும் சொல்கிறேன், மெயின்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் குரூப் 1ல் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங்கை தீர்மானிக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் குவாலிஃபையிங் தான், ஜஸ்ட்டு நீங்கள் வெளியில் வரீங்க அவ்வளோதான். மெயின்ஸ் தான் டிடர்மைன் பண்ணும் அப்படின்றது தான். அதனால தான் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கமாக தான். சரியா? ஓகே, ஸோ இந்த பேட்ச் ஷெட்யூல் நல்லா கோத்துக்கு பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. அகைன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்றத பற்றிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். லைவ் கிளாஸுக்கு போகும், ரெக்கார்டு கிளாஸுக்கு போகும். அப்படி வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டவுட் செஷன் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்பப்போ. இப்போ 4 கிளாஸ் முடியுது, ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த டாபிக் முடிச்சோடனே ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒரு 1 hour டிஸ்கஷன் இருக்கும். இந்த டாபிக் நீங்கள் படித்து முடிச்சிங்களா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் மென்டாரே உங்ககிட்ட கேட்பாங்க, இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்ட்டு. அதை டிஸ்கஸ் பண்ணுற மூலமாக அந்த டவுட் கிளாரிஃபை ஆகிடும். 1 by 1 நான் சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், ஷெட்யூல் நல்லா இருக்குது. 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கேப் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக ஷுவராக அடுத்த டைம் அடிச்சிடலாம். ஏன்னா ஜூனில் தான் உங்களுக்கு வந்து கால் போகும். அப்போ ஜூனில் வந்து இப்போ இது பண்ணும்போது அந்த டைமில் ப்ரிலிம்ஸை கவர் பண்ணி மெயின்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு மெயின்ஸுக்கு கண்டிப்பாக 50%, ஓகே 50 to 60% வந்து கண்டென்ட் கையிலேயே வச்சுக்குப்பீங்க. பேலன்ஸ் உள்ளதை மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். எத்திக்ஸு பெருசாக இல்லை, 50 மார்க்ஸ் தான். தமிழ் சொசைட்டி பெருசாக கிடையாது, 50 மார்க்ஸ் தான். அதெல்லாம் ஈஸியாக 10 நாளில் கூட உட்காந்து படிக்க முடியும். சரியா? அதெல்லாம் இந்த ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இது கரெக்டான டைமு. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் லேட்டானால் கூட உங்களால் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸையோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் இப்போ ஒன்றுத்துக்குமே சொல்கிறேன், இப்போ இருந்தே நான் ப்ரிலிம்ஸுக்கு படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு மட்டுமே உட்காந்து படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் குறிப்பிட்ட அந்த நாளில் கண்டிப்பாக பண்ண முடியாது. பண்ணலாம், எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸாக கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கஷ்டப்படணும். எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. உங்களுடைய இலக்கு வந்து பெருசாகும் போது, சரியா, கனவு பெருசாகும் போது அதனுடைய உழைப்பு பெருசாகணும். அதுக்காக பெருசு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பெரிதிலும் பெரிதுகள் தான் பாரதி சொல்லியிருக்காரு. சரியா? இட்ஸ் வெரி ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷெட்யூலை நல்லா கோத்துக்கு பண்ணுங்கள். ஓகே, ஆன்லைன் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் வெரி ஆல் த பெஸ்ட். எல்லாருமே ஒரு டிசி டிஎஸ்பி ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய உயர்ந்த இலக்கை வச்சதுக்கே நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். ஓகே, சொல்லலாம்.